देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சில நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துன்னு வரோம். இது ஒரு 2.5 வருஷமாக சுவாமி தேசிகனின் அனுகிரகத்தால், பராசர பட்டரின் அனுகிரகத்தால் 2.5 வருஷமாக அர்த்தம் சொல்லின்னு வரேன். அது பல பேர் நினைக்கலாம், இது என்ன இந்த நம்பர்லேயும் இந்த நம்பர் சொல்கிறார், நடுவில் கொஞ்சம் நாமாக்களை விட்டுட்டாரே அப்படின்னு தோணும். இது என்னென்னா பரம், வியூகம், விபவம், அர்ச்சா, அந்தர்யாமி 5 நிலைகள் உண்டு. இந்த 5 நிலைகளுக்கும் ஏத்தாப்புல பட்டர் 1000 நாமத்தையும் பக்கெட் பண்ணி வச்சிருக்கார். அதில் விபவம்ங்கிறது அவதாரம். பகவான் மத்ஸ்யமா வரார், கூர்மமா வரார், ராமரா வரார். இதெல்லாம் அவதாரங்கள். அவதாரம்னா மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு அவதாரம்னு பேர், கீழேருந்து மேலே போனால் பவதாரம்னு பேர். அதனால இந்த அவதாரங்களுக்கெல்லாம் எந்தெந்த நாமாக்கள் அப்படின்னு குறித்து வச்சிருக்கார் பட்டர். அதுக்கேத்தாப்புல அடியன் ஒரு 2.5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதனால் சில ஊரில் சில அவதாரங்களுக்கு நாமங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த சிப்லேயும் இருக்குது, சாந்தகுமார் கிட்டே இருக்கும். அப்படி அவர்கிட்ட ஆயிடுத்துனா கவலைப்பட வேண்டாம், ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஊருக்கு போனோடனே நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணிடுனா கொரியர் பண்ணிவிடுவா. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே இருக்காது. ஆன்லைன்லேயும் சில இடத்துல கிடைக்கும். ஆனால் 1000 நாமங்களுக்கும் இருக்காது, 570 நாமாக்களுக்கு தான் இருக்கும். இப்போ தான் ஒரு 100, 200, 250 நாமாக்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் முடிவுக்குள்ளே 1000 நாமாக்களுக்கும் சொல்லிவிடுவேன். அப்புறம் ராமாயணம், பாகவதம், நாராயணியத்துக்கு அர்த்தம் சொல்லின்னு வரேன். பம்பாயில் ஒரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம். இது வரைக்கும் 15 தசகங்கள்ல இருக்கு. இன்னும் ஒரு 4.5 இன்னொரு 4.5 வருஷத்துக்குள்ள 1034 ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் சொல்லிடுவேன். இது வரைக்கும் சொன்ன 15 தசகங்களுக்கான அர்த்தம் யூடியூப்ல இருக்கு. இன்னும் இருக்கு, ஒரு 85 தசகம்ஸ் பாக்கி இருக்கு. அதே மாதிரி திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்ல போறேன். இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு ஒரு குறளுக்கும் நம்ம ராமாயணத்துலேருந்து மகாபாரதத்துலேருந்து என்ன அர்த்தம், அது பொதுவாக எல்லாரும் சொல்லுவா. இது குறள் நடை, இங்கு பாருங்கள் வள்ளுவர் ழா போட்டிருக்கிறார், ழா போட்டிருக்கிறார். தமிழோட அர்த்தம் ஒரு பக்கம் பார்ப்போம். அவர் பரம வைஷ்ணவர். அத்தனையும் தேசிகனுடைய கிரந்தங்கள்லேருந்து எடுத்து ஒரு குறளுக்கும் அர்த்தம் சொல்லப்பார். அதே மாதிரி மகாபாரதத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். 5 ஆதிபர்வால 5 யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே 1,25,000 ஸ்லோகத்துக்கும் முடிச்சுடணும். இந்த மாதிரி ஒன்றுக்காக முடிச்சுன்னு வந்தால் அது ஒரு, ஏன்னா அந்த காலத்தில் இருக்க பெரியவாளுக்கெலாம் நமக்கு ஒரு பெரிய விஷயம், நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அட்வான்டேஜ் டெக்னாலஜி. அந்த காலத்தில் இருந்த பெரியவாளுக்கெலாம் அது ஒரு இல்லை. அது இல்லாமலேயே சாதனை பண்ணிட்டா. நம்ம இருந்தும் பண்ணலேன்னு வச்சுங்கோ, இட் இஸ் வேஸ்ட். அதனால் இந்த நாமாக்களுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அர்த்தம். இப்போது அதாவது 589, 590, 590 என்னன்னா நிஷ்டா அப்படிங்கிற நாமம். அந்த நிஷ்டாக்கு அர்த்தம் சொல்கிறார். ததோ வியுக்தித்த சித்தைஹி சுபாஸ்ரய பூதைஸ்மித நிஷ்டீயத இதி. மனத்தை அடக்கியவர் நெஞ்சங்களில் நிலைத்திருக்கும் திருமேனி உடையவர். பகவானுடைய திருமேனி ஒரு டிவைன் ஃபார்ம் பார்க்குறோன்னு சொல்லணும். பெருமாளுடைய விக்கிரகம், மூர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பூர்வாச்சாரியாள்லாம் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெயர், திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு பேர். திவ்ய மங்கள விக்கிரகம்னு சொன்னால் பெருமாளுடைய ஆச்சரியமான திருமேனின்னு அர்த்தம். அதனால why should they regard திவ்ய மங்கள விக்கிரகம்னு சொன்னால், இட் இஸ் அ வேர்ட் தட் இஸ் யூஸ்ட். பெருமாளோட ஃபார்ம்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி, அவருடைய அழகான வடிவத்தை சொல்கிறதுக்கான திருப்பெயர். அதை யார் தம் மனசில், இது வீடியோ மறைக்க போகிறது, யார் தம் மனசில் வச்சுட்டு இருக்காளோ, யாரு தன்னோட மனசில் வச்சுட்டு இருக்காளோ அப்பேற்பட்ட பகவானுடைய திருமேனியை அவளுடைய மனசில் நீங்காமல் இடம் பெற்றிருக்கக்கூடியவர் நிஷ்டா. இப்போ பாருங்கோ,
அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள்லாம் பெருமாளை தக்கி வச்சிருந்தா எவ்வளோ விஷயங்களில் மனசை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்தவா ரிஷிகள். நம்மளால் அந்த அளவுக்கு இருக்க முடியல. அந்த அளவு என்ன, அந்த அளவில் ஒரு திவளை கூட இருக்க முடியல. ஆனால் பகவான் எவ்வளோ கருணையோட நம்ம மனசுக்கு காட்சி கொடுக்குறார் இல்லையா. ஹூ ஆர் வி? ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந புத்திமான் அப்படின்னு ஆளவந்தார் எடுக்கிறார். அனுஷ்டானம் கிடையாது, ஞானம் கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஆள வந்தாரே தன்னை பற்றி அப்படி சொல்லின்னு இருக்காருன்னா நம்மளாம் எம்மாத்திரம். ஆனால் நமக்கு பகவான் நம்ம போகிற இடத்துலலாம் மறைந்து விட்டார் பகவான். நீங்கள் வரீர் என்று தெரிந்து கொண்டு பகவான் காட்சி கொடுப்பதாக இல்லை, மறைந்து விட்டார். இப்போ நம்ம ஊர்லெல்லாம் இந்த அரசியலில் இருக்கவா பாரு, நீங்கள் இல்லைன்னு சொல்லிவிடுங்கோ அப்படின்பா, அது எங்கேயோ வெளில போயிருக்காரு அப்படின்பா. அப்படிலாம் பகவான் சொல்கிறாரா? நம்ம எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும், மனசு முழுக்க கல்மஷங்களாக இருந்தாலும் பகவான் அந்த இடத்துல நிஷ்டாவாக இருந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு இல்லையா. நம்ம முக்திநாத க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு நினச்சோம், அந்த இடத்துல திடீர்னு பார்த்து சுவாமி பாதையே சரியில்லை சுவாமி, எல்லோரும் திரும்பி போயிட வேண்டியதான். பல பேர் அப்படி வந்துருவா. முக்திநாத்தெல்லாம் என்னவோ சுலபம்னு நினச்சிடாதீங்க. அது நமக்கு என்னவோ ரொம்ப இப்போ சேவிச்சுட்டு வந்ததுனால என்னவோ ஒரு சைல்ட்ஸ் கேக் வாக் மாதிரி இருக்குது. கேக்கும் இல்லை வாக்கும் இல்லை. அதில் அது போயிட்டு சேவிக்காமல் வந்தவா வரவேறு உண்டு. அந்த நிஷ்டாவாக இருக்கக்கூடிய பகவான் நம்ம மனசில் தங்கி வச்சிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ கருணை இருக்கணும் இல்லையா. அதனால் நிஷ்டாயை நமஹ, நிஷ்டாயை நமஹ, நிஷ்டாயை நமஹ. அடுத்தது சாந்திஹி அப்படிங்கிற நாமம். தத்ர பரம சமாதௌ விஸ்மிருத சர்வாதிகாராக ஷாம்யந்தி இதி. சமாதி நிலையில் எல்லாவற்றையும் மறந்து தம்மையே அனுபவித்து கொண்டிருக்க செய்பவர் சமாதி. அடியனுக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் ஒரு 3 உபன்யாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொன்னேன். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு 8 நிலைகள். இதெல்லாம் தான் அஷ்ட அங்கங்களோடு கூடிய அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பேர். 8 அங்கங்களோடு கூடிய யோகம். இதுதான் பக்தி யோகத்துக்கே ஆதாரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நம்ம ஒரு சின்ன இடத்துல வெறும் எப்படி சொல்கிறார், பெரிய பெரிய வித்வான்களுக்கெல்லாம் போனேன்னா நம்ம ஊர்லலாம் போயிட்டேன்னா அக்கூஸ்டிக்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும், ஒரு இது இருப்பா. அதனால் அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார், பக்தி இஸ் ஈக்குவல் டு பக்தி யோகம்னு. அவ்வளோ அக்கூஸ்டிக்ஸ்லாம் பிரமாதமாக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் தப்பு. பக்தி இஸ் நாட் பக்தி யோகம். பெருமாளை அடைய வேண்டிய மார்க்கங்கள் 2. ஒன்று பக்தி யோகம், ஒன்று சரணாகதிங்கிற ஞாச மார்க்கம். பக்தி யோகம் வேற, பக்தி வேற. பக்திங்கிறது இப்போ பாகவதத்தில் சொல்கிறா பாருங்க, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பக்தி. பக்தின்னா எப்படி இருக்கணும், நல்லா கேட்கணும், கேட்டதை பாடணும், பாடினதை ஞாபகம் வச்சுக்கணும். இது 3 எவ்வளோ கஷ்டம் பாருங்க. முதல்ல கேட்கணும். அதனால தான் இந்த காலத்து பெரியவாழ்லாம் கேட்டிருக்கீரா, கேட்டிருக்கீரா, கேட்டு அதன்படி இருக்கீரான்னு அர்த்தம் இல்லையா. கேட்டிருக்கீரா ஸ்ரவணம். அடுத்தது கேட்டதை பாடணுமே. பல பேருக்கு அந்த இன்ஹிபிஷன் இருக்கும். எப்போவுமே பக்தியில் கொஞ்சம் அது தோணும், நம்ம பாடணுமா, நம்ம பாடிட்டா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது, நம்ம கை தட்டினா என்ன ஆகுது, நம்ம தாளம் போட்டால் என்ன ஆகிடுது, அந்த ஒரு இன்ஹிபிஷன் போகணும். கீர்த்தனம். 3வது ஞாபகம் இருக்கணும் இல்லையா. நம்ம இவ்வளோ க்ஷேத்திரங்கள் போகிறோம், இன்னும் 2-3 தடவை முக்திநாத சேவிச்சா சுவாமி நன்னா ஞாபகத்துக்கு இருப்பார். வரலாம் தாராளமாக உங்களுக்கு பெருமாள் காட்சி கொடுப்பார். இன்னும் 2-3 தடவை நன்னா முக்திநாத பெருமாள் வந்து சேவிச்சுட்டு வாங்க. எதுக்கு இது சொல்கிற வரைனா, வாயால் பாடணும், காதால் கேட்கணும், மனசால் ஞாபகம் வச்சுக்கணும். 3 நமக்கு கரணத்திரயம் மாதிரி, மனசா வாச்சா கர்மனா மாதிரி அழகாக 3 ஒரு கனெக்ஷனில் இருக்கணும் இல்லையா. அதனால் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம். பெரியவாளை பார்த்தா பாதத்துக்கு சேவனம் பண்ணுறதுன்னா டூயிங் சர்வீஸ்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி ஒருத்தர் வந்து ஐயோ காலை தொடப்படாதுங்கிற இல்லை, ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கார் பாத சேவனம்னு, காலை கொடுங்கன்னு சொல்லப்படாது. அர்த்தம் என்னென்னா சர்வீஸ், பாத சேவனம். ஐ எம் அட் யுவர் ஃபீட்னு என்ன அர்த்தம், ஐ எம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ், ஐ எம் அட் யுவர் பெக் அண்ட் கால், எல்லாம் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி பாத சேவனம். அர்ச்சனம், பகவானை அர்ச்சிப்பது. தாஸ்யம் அப்படின்னா பகவானுக்கு என்றுமே நாம் அடிமைப்பட்டு அன்புடைய தொண்டனாக இருப்பது தாஸ்யம். சக்கியம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்குது. அதனால்
ஆத்ம நிவேதனம். இதுக்கு ஆத்ம நிவேதனம். இதில் அஞ்சலியும் பரமாமுத்ரான்னு ஒன்று உண்டு. கை ரெண்டுத்தையும் கூப்பறது. இதெல்லாம் பகவானுக்குரிய நவலக்ஷணங்கள். இப்போ பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். ஏன் அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், பகவானை ஸ்துதி பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்ற நமக்கு நாமாக்கள் வரமாட்டேங்குது. ஒரு ஸ்துதி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லலாம் மேடை பேச்சு பண்ணுவா, எங்களை காத்த தலைவரே, எங்களை வாழ வைத்த அண்ணலே அப்படின்லாம் பண்ணுவா. அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த அளவுக்கு கூட நமக்கு வராது இல்லையா? பகவானை கருணை பூண்டு எங்கள் மனதில் குடிகொண்ட தலைவரே, அதெல்லாம் முடியாது. அதனால பீஷ்மாச்சாரியால் பண்ணி கொடுத்த நாமாக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ண கையோட என்ன எடுக்கிறோம்? ஞாபகம் வச்சுக்கோ, அது ஹாரதி. ஆர்த்தி அப்படின்னு கிடையாது இல்லையே சுவாமி. அங்கெல்லாம் சொல்கிறாளே கற்பூர் ஆர்த்தின்னு தானே போட்டு வச்சிருக்கா. அவள் இன்னும் உபன்யாசம் கேட்கல, அதுதான் அதில் ப்ராப்ளம். அதுக்கு ஹாரதின்னு பேர். ஹயக்ரீவஹா இருக்கு இல்லையா, ஹாரதி. அதனால ஹாரதி எடுத்து பகவானுக்கு ஸ்துதி பண்ணி அவருக்கு பிரசாதத்தை காமிக்கிற மாதிரி காமிச்சுட்டு, அதனால இந்த இடத்த 8 அங்கங்கள் அஷ்டாங்க யோகம். நாராயணியத்தில் கிட்டத்தட்ட 4வது தசகமோ 5வது தசகமோ பட்டத்திரியில் அஷ்டாங்க யோக வர்ணனம்னு எடுக்கிறார். 4வது தசகம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அஷ்டாங்க யோகம்னா என்ன? யமம், நியமம், ஆசனம், இதெல்லாம் யோக சூத்திரத்திலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் யூடியூப்ல இருக்க சொல்லியிருக்கேன். ஆசனம், ஆசனம்னா என்ன? ஒரு நல்ல ஒரு இடத்துல கால் ரெண்டுத்தையும் மடிச்சுண்டு 2 கையும் இப்படி கூப்பி கப் மாதிரி வச்சுக்கணும். இந்த பக்கம் இப்படி ஒரு கப் இருக்கணும், இப்படி ஒரு கப் இருக்கணும். அந்த காலத்தில் ஒரு போயம் உண்டு இங்கிலீஷில், இந்த கப் ஆஃப் ஜாய்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்படி கப் ஒன்று வச்சுக்கணும், இதுக்குள்ளே அடங்கும். அப்புறம் கால் ரெண்டுத்தையும் மடித்து வச்சுக்கணும். பூமியில் ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் உட்காந்துக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு ஸ்லைட்டாக கொஞ்சம் எலிவேஷன் இருக்கணும். அந்த எலிவேஷனுக்கு மேலே மாந்தோல் போட்டுக்கணும். அதுக்கும் மேலே தர்பை போட்டுக்கணும். 2 காலையும் ஒழுங்காக மடித்து வச்சுக்கணும். இப்படி 2 கப்பை வச்சுட்டு நேர் நிலையில் உட்காந்துட்டு பண்ணால்தான் ஓரளவுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுங்கிறார். இதில் 1வது இப்போ இருக்கா பாருங்க. நேர்பூமி ஓரளவுக்கு இருக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 2 அடிக்குள்ள ஒரு ஆசனம். ஆசனத்தில் 2 காலும் மடித்து வச்சுக்கல, நீட்டி வச்சுட்டாச்சு. மாந்தோல் இல்லை, தர்பை இல்லை, 2 கையும் இப்படி வச்சுக்கல. இப்படிலாம் இருந்தால்தான் அஷ்டாங்க யோகம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ்வளவு நியமங்களோடு இருந்தால்தான் அஷ்டாங்க யோகம். அதில் அடுத்தது ஃபுட். இப்போ இருக்கு இல்லையா, ஃபுட். ஆஹார சுத்தௌ சத்வசுத்தி, சத்வசுத்தௌ த்ருவாஸ்மிருதின்னு சாந்தோக்கியத்தில் எடுக்கிறா. ஈட்டிங் த ரைட் ஃபுட், த ரைட் குவான்டிட்டி. ஹிதமித போஜனம்னு ஆயுர்வேத சாஸ்திரம். அளவோட சாப்பிடணுமா. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, போறோன்னு தோன்ற வரைக்கும் சாப்பிடும்பா. அப்படி கூடாதான். போனோன்னு தோன்றதுக்கு முன்னாடியே நிறுத்திடணுமா. அதனால வயரில் பாதி சாப்பிட்டுட்டு 1/4 பாகம் ஜலத்தை சேர்த்துட்டு 1/4 பாகம் காற்ற வச்சாதான் அரையும். மிக்சியில் கூட அப்படி தானே அரையும். நீங்கள் மேலே வைக்க வச்சுட்டேன்னா அது அரையவே அரையாது. நீங்கள் பாதி வச்சாதான் அரையும் இல்லையா. அது மாதிரி அரையணுமா. கரெக்ட் ஃபுட், அது கரெக்ட் நியூட்ரிஷியஸாக இருக்கணும். நியூட்ரிஷியஸாக இருக்கிறது பொதுவாக டேஸ்டியாகவே இருக்காது இல்லையா. டேஸ்டியாக இருக்கிறது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது பொதுவாக நியூட்ரிஷியஸாகவே இருக்காது இல்லையா. பிரியமாக இருக்கிறது ஹிதமாக இருக்கணுங்கிறது இல்லை, ஹிதமாக இருக்கிறதெல்லாம் பிரியமாக இருக்கணுங்கிறது. பாவக்காய் பிட்டலை ஆர்த்த பண்ணுவா இல்லையா, அந்த பிட்டலை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே அம்மாவுக்கு போகிறோன்னு ஆகிடும். ஆனால் அந்த மைசூர் பாகுன்னு ஒன்று பண்ணுவா இல்லையா. ஒன்று சாப்பிட்டா இந்த லீலா விபூதியில் பகவான் அனுபவிக்கலாம். 2-3க்கு மேலே சாப்பிட்டுட்டா நித்திய விபூதியில் தான் அனுபவிக்கலாம் இல்லையா. அப்படியும் இருக்கு இல்லையா. அதனால் சாப்பாடில், ஆசனத்தில், தியானத்தில் கான்சன்ட்ரேஷன். இப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ் சுவாமி. நீங்கள் கெமிஸ்ட்ரி லேபுக்கு போகும்போது எப்போவுமே டைட்ரேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு லிக்விட்டை பியூரெட்டில் ஏற்றணும். அது நம்ம விட ஒசரமாக இருக்கும். அது எங்கேயோ இருக்கும். பிப்பெட், அதில் ஆச்சாரமாக நம்ம எச்சையை போட்டு ஊதி எடுத்து அது அலம்பாமல் இன்னொருத்தரும் அது கோனகம் சேடம் தனுவரையில் புனிதம் அன்றே அது இன்னொருத்தர் எச்சை பண்ணி பாகவத உச்சிஷ்டம். அதனால் அதை நம்ம அது கலர்லெஸ் லிக்விடுக்கு லோவர் மினிஸ்கஸ் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குன்னு ஒன்று உண்டு, அதை போட்டு டைட்ரேஷன். அப்புறம் ஒரு இண்டிகேட்டர் வேறு போடணும். அது நமக்கு தெரியணுமே எப்போ என்ன ஆறுதுன்னு தெரியணுமே. அதனால் ஒரு நிறத்தை சேர்த்து கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபஹரான்னு ஒரு கலரை போட்டு, வங்க கடல் கடைந்தா மாதவனை கேசவனைன்னு போட்டு, தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபான்னு அந்த பியூரெட்லேருந்து தொடர்ந்து இதெல்லாம் பார்த்து ஒரு எண்ட் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி எண்ட் பாயிண்ட் சரியாக அவள் ஒரு எண்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுருப்பா. கெமிஸ்ட்ரி லெபார்ட்டரியில் எப்படின்னா முன்னாடி ஒரு நோட் பண்ணி வச்சுருப்பா. கிட்டத்தட்ட நமக்கு அதே வரணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம்.
சரியா வரலன்னு வச்சுக்கோங்க, இஃப் இட் கிராசஸ் தட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, அப்போ ஓகே இப்போ டெல் மீ வாட் யூ டிட். ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலையே நம்ம சொல்லிவிடுவோம். ஐயோ நீ ஒன்றுமே பண்ணாமையே. அர்த்தம் என்னன்னா, என்ன டைட்ரேஷன் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி அந்த பியூரட் பிப்பெட்டில் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ முதல்ல டிஸ்டில் வாட்டரால் அலம்பிட்டோம், அடுத்தது அந்த லிக்விடால் அலம்பணும். கெமிஸ்ட்ரி ப்ரொசீஜரில் அதுதான் கரெக்டு. அப்போ ரின்ஸ் பண்ணும்போது க்ளீனாக அதை அலம்பி விட்டால் தான் உங்களுக்கு எண்ட் பாயிண்ட்லாம் கரெக்டாக வரும். இதெல்லாம் ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு பேர். ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக அதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த வர்னியர் கேலிபர்ஸ்னு ஒன்று வச்சுருப்பா, அதுலேயே நீங்கள் கரெக்டாக ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் இல்லையா. இப்போ வந்து வெயிங் மிஷின் கூட 0ல் இருக்கணும், சில தடவை 1ல் இருந்துட்டு தான் என்ன பண்ணிவிடுவானா வர வெயிட்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல அஷ்டாங்க யோகம்ங்கிறது வரும்போது இந்த சாப்பாடு ஆசனம் இதெல்லாம் வந்து ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கே நமக்கு தகராறு இல்லையா. இன்னும் அடுத்த ஸ்டெப் போங்க. அடுத்த ஸ்டெப்பில் வரும்போது தான் இந்திரியங்களை அடக்கணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமோ. சாதாரணமாக சொல்லிடலாம், இது லெக்சர் கேட்கும்போது இங்கிலீஷ் லெக்சர்லாம் அதுவும் கேட்டேன்னா பெரியவாள்லாம் ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாள், கீப் த 5 senses டுகெதர் அண்ட் தென் யூ வில் see. இப்படிலாம் பிரமாதமாக இருக்கும். அது கேட்கும்போது வெள்ளை வெள்ளைன்னு ஒரு தாடியை போட்டுட்டு இருக்கவர் உட்காந்து சொல்லுவார், 1000 ரூபா வெள்ளை ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீயை கட்டிட்டு உள்ளே போயிடுவோம். இது அப்போ அவர் வெள்ளம் முடிச்சுட்டு கேட்பார், ஹேஸ் மை ஏசி கார் கம். இந்திரியங்களை அடக்கிட்டு இல்லையா, ஏசி கார் கம் அப்படின்னு அவர் கேட்பார். இந்திரியங்களை இட் இஸ் வெரி ஈஸி டு பி ஸ்போக். யூ கேன் ஸ்பீக் தட் வே, ரொம்ப ஈஸி தேன் டன் இல்லையா. அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதான ஒன்று தாரணா இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணாலும் வராது, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஸ்வாமித்திரர் ராமருக்கு இன்டர்ன்ஷிப் குரு அவர் தான். அவர் எவ்வளோ அவஸ்தப்பட்டிருக்கார் இல்லையா. எல்லாம் இது வேள்வியெல்லாம் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் தபமெல்லாம் பண்ணி மேனக்கான ஒத்தி வரா போச்சு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, we have seen the greatest of the great people falling a prey to their own senses இல்லையா. சனாதன தர்மத்தின் பெயரையே கொண்டு வரக்கூடிய எத்தனையோ காட் மென் இல்லையா. எவ்வளவு பேர் நம்ம வந்து வேண்டாத வழக்குகள் எல்லாம் உள்ள போறதா நம்ம பார்த்துருக்கோம். காரணம் என்ன? கண்ட்ரோல். அந்த ஏன் கண்ட்ரோல் வராதுன்னா, அவளுக்கு பெருமாளை விட நம்ம தான் ஒசத்திங்கிற எண்ணம் வந்துருத்துன்னு வச்சுங்க, போச்சு. ஸ்ரீபாஷ்யக்காரர் இருந்தார் ராமானுஜர். அவர் இருந்த காலத்தில் பெருமாளுக்கு அடியவன். எல்லா இடத்துலையும் பாருங்க, பொதுவா திருப்பதி 1-2 க்ஷேத்திரங்களை விட்டு பாக்கி எல்லா கையிலையும் கூப்பின கையோட தான் இருப்பார். வாழ்க்கையில் ஒரு நாள் அவள் வந்து தன்னை பற்றி ஸ்துதி பண்ணி கேட்டிருக்கவே மாட்டா. அதனால தான் இன்னி வரைக்கும் 1000 வருஷம் கொண்டாடினாலும் இருக்கா. இதில் என்ன ஆயிடுறது, இப்போ புதுசாக விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்து இன்னொருத்தருக்கு நம்ம ஸ்துதி பண்ணலாம். அந்த மாதிரி தவறான விஷயங்களுக்குலாம் அவளே உட்காந்து ஒரு ஆசனத்தில் உட்காந்துருப்பா, அடியவர்கள்லாம் உட்காந்து அவள் மேலே ஒரு பஜனை பாடுவா. இதெல்லாம் இருந்துட்டான்னு அடுத்த மாதமே அவளுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு காத்துட்டுருக்கு. எப்போ நம்மளை பற்றி நம்ம ஸ்துதி பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறோமோ, தட் இஸ் வேர் வி ஃபீல். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் வி ஷுட் நெவர் ஃபால் ப்ரே டு ஃப்ளாட்டரி. இன்னொருத்தர் நம்மளை ஸ்துதி பண்ணும்போது நமக்கே தோணும், நம்மளை போய் இப்படி ஸ்துதி பண்ணுறா, நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு தோணினாதான் பக்தி மேலே போகுமே ஒழிய இதெல்லாம் ஆச்சு. அடுத்தது பின்னாடி ஒரு ஆனந்தான்னு பேரை போட்டு நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுங்கோ, போச்சு. அதனால் இந்த இதெல்லாம் போய் வெளில சொல்லிடாதீங்க. அதனால இந்த இடத்துல அஷ்டாங்க யோகத்துல அந்த நிலை வரணுமா, அந்த சமாதி நிலை வரைக்கும் நம்மளை யார் அடைய வைப்பான்னா சாந்தின்னு பேர் அந்த பெருமாளுக்கு. அதனால சாந்தயே நமஹ, சாந்தயே நமஹ, சாந்தயே நமஹ. அதனால பராயணம் அடுத்தது இருக்கு இல்லையா, நிஷ்டா சாந்தி பராயணம். பராயணம்னு இருக்கு இல்லையா, பராயணத்துக்கு சொல்றார் சமாஹிதானாம் பரமம் அயனம் அவ்யவஹித பிராபிகா பரமா பக்திர் அஸ்மாத் இதி பராயணம். மோட்சத்திற்கு சிறந்த வழியான பக்தியை தாமே அளிப்பவர் சுவாமி. சிறந்த வழி பக்தின்னு விட்டாரே, இன்னொரு வழி பேர் என்ன? சரணாகதி. பின்ன ஏன் அதை சிறந்ததா சொல்லலேன்னு கேட்டா, நல்லா கவனிங்கோ. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட சூக்ஷ்மம் தெரிஞ்சுக்கணும்னா, ஒன்று பக்தி, இன்னொன்று சரணாகதி. பக்தி யோகம், சரணாகதி யோகம். ஆனால் இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் பொதுவாக
ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னா என்ன? உடனே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னா அதில் பிறக்காதவாள்லாம் நம்மளை சொல்லலையே நினச்சிக்காதீங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இஸ் ஓப்பன் டு ஆல். இது ஒன்றும் பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவன்னு கிடையாது, வாழ்ந்த ஸ்ரீ வைஷ்ணவன் தான் உண்டு. யூ ஹவ் டு லிவ் லைக் அ ஸ்ரீ வைஷ்ணவ தேன் பீங் பார்ன். ஏன்னா யாரும் எல்லாமே இன்க்ளூசிவ் தான். ஸ்காட்லாண்டில் இருக்கிறவரும் நினைச்சா ஸ்ரீ வைஷ்ணவர், அண்டார்டிகாவில் இருக்கக்கூடியவர் நினைச்சாலும் ஸ்ரீ வைஷ்ணவர். அதனால அது யாரையும் எக்ஸ்க்ளூசிவிட்டியோ இன்க்ளூசிவிட்டியோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாரும் இதில் இருக்கா. இதில் என்னென்னா, பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி தர்மத்தை பற்றி விவரித்து சொல்கிறது தான் உத்தமம். எல்லாரும் கேட்பா, சரணாகதி ஆகிட்டா, சரணாகதி பண்ணியாச்சு. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் சாந்தகுமார், சரணாகதி பண்ணியாச்சான்னு கேட்பார். ஆனால் இன்னும் பகவத்கீதை முழுக்க பக்தி யோகம்தான், ஸ்ரீபாஷ்யம் முழுக்க பக்தி யோகம்தான், எல்லாம் பக்தி யோகத்தை பற்றி தான் சொல்லும். ஆனால் இதுக்கு சரணாகதி பண்ணணும்னா இவ்வளோ வசத்தியாக பக்தி யோகத்தை பற்றி சொல்லிட்டு அதில் இருக்க நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு எவ்வளவு கஷ்டம்னோ தெரிஞ்சுட்டு ரொம்ப நன்னா இருக்குது ஆனால் கஷ்டமாக இருக்கே ஒன்றுமே இல்லை. மோகன் ஒரு ஸ்வீட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ, ஸ்வீட் பண்ண கையோட எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணோடனே சாப்பிட்றோம், நன்னா இருக்குது, அவ்வளோ நன்னா இருக்குது. சாப்பிட்டதே இல்லை, நம்ம மாத்தில் இப்படிலாம் பண்ணுறதே இல்லை, வாங்கினாலும் இந்த மாதிரி கிடைக்கிறது. எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறோம். சாப்பிட்டு முடித்த கையோடு அவர்கிட்ட போய் கேட்குறோம், கொஞ்சம் ரெசிபி சொல்கிறேடா. அப்போ அவர் சொல்லுவார், இதை எடுக்கவும், இதை வறுக்கவும், இதை வேக வைக்கவும், இதை அரைக்கவும், இதை கலரவும், இதை கிண்டவும், இதெல்லாம் 20 ஸ்டெப்பு சொல்கிறார். அப்போ தோணி போயிடும், சுவாமி நன்னா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தர் வழி சொல்வார். இதே மாதிரி இன்னொன்று கிடைக்கும், அதுக்கு அரைக்கவும் வேண்டாம், கலரவும் வேண்டாம், கிண்டவும் வேண்டாம், கொதிக்க வைக்கவும் வேண்டாம், ரெடிமேடாக கிடைக்கும். அதுதான் சரணாகதி. பக்தி யோகத்தை பற்றி இருக்க ப்ளஸ் அண்ட் த டிஃபிகல்ட்டி சொல்லிட்டா தான் சரணாகதி தர்மம் உத்தமம்னு தெரியுமா. இது ஏற்கனவே உத்தமம், ஆனால் அதனுடைய சௌலபியம், சரணாகதியினுடைய சௌலபியம் அதில் தெரியும். ஆனால் பக்தி யோகம் மூலமாக நம்மளை யார் அடைய வைக்கிறாளோ, அயனம்னு சொன்னால் வழின்னு அர்த்தம். அதனால ராமாயணம், ராமனின் வழி அயனம். ஆனால் ராமஹா சப்தத்தோடு சேர்ந்துட்டான ந ஆயிடும், ராமாயணம்னு ஆயிடும். சூரியனின் வடக்கு வழி அயனம், ஆனால் உத்தராயணம் தெற்கு வழி வந்துடும், தட்சிணாயணம் வந்துடுது அயனம். அதனால தான் வேற வழியே கிடையாது, இதை விட்டுட்டு வேற வழியே கிடையாது. நான் அந்நிய பந்தாகான்னு வேதம் சொல்றது. அதனால அந்த பராயணம்னு சொன்னால் அப்பேற்பட்ட உயர்ந்த வழி. அந்த பராயணமாக இருக்கக்கூடியவர் பகவான். பராயணாய நமஹ, பராயணாய நமஹ, பராயணாய நமஹ. அடுத்தது சுபாங்கஹ. ஏவம் ஸ்வபக்தி பாவனா சுபானி யம சமாத்யவதீன்யனுஷ்டா அங்கானி அஷ்டாங்கங்கானி தஸ்மாத் இதி சுபாங்கஹ. யோகத்தின் அங்கங்களான யமம் முதலிய சமாதி வரை நிறைவேற்றுபவர். இப்போ மோட்சம் கிடைக்கணும், எல்லாரும் ஈஸியாக மோட்சங்கிறோம், அது எவ்வளோ பெரிய கஷ்டம் நமக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால் மோட்சம் கிடைக்கணும். எப்போ கிடைக்கும்? ஒன்று பக்தியோ சரணாகதியோ பண்ணால்தான். மோட்சம் எது கிடைக்கும்? எதுக்கு மோட்சம் கிடைக்கும்? ஆத்மா கிடைக்கும், சரீரத்துக்கு கிடைக்காது. அதான் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு கேட்டால் எல்லாருக்கும் கிடைக்கும். எதுக்கு கிடைக்கும்? ஆத்மாக்கு கிடைக்கும், சரீரத்துக்கு கிடைக்காது இல்லையா. சரி, அது அப்புறம் திரிசங்கு ஆகிடும். திரிசங்கு என்ன சொன்னால், இது உடம்போட மேலே போகணும்னா உடம்போடலாம் போகாது, உடம்பு கிரிமட்டோரியத்துக்கு போயிடும் இல்லையா. ஆத்மா தான் மேலே போகும். ஆனால் ஆத்மா தனியாக போகாது, எப்பவுமே தெரிஞ்சுங்க. ஆத்மாவுக்கு பாவம் வழியே தெரியாது. அது பாவம், அது ஏதாவது ஒரு டப்பாவில் உட்காந்து தான் போகும். இப்போ ஒரு டப்பா, உடம்புங்கிற டப்பாவில் இருக்குது. இது ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம்னா என்ன? கண்ணுக்கு தெரியக்கூடியது. The gross state of a body is referred to as sthulam. The subtle state of a body is referred to as sukshmam. அதனால் இப்போ ஒரு பாடியில் இருக்குது, அதுக்குள்ளே இந்த ஜீவாத்மா இருக்குது. அதனால தான் இந்த ஜீவாத்மா அத்தனை வேலையும் பார்க்குறது. ஜீவாத்மா வேலை பார்க்குறது சரீரத்தின் வழியாக. சரீரம் கிரிமட்டோரியத்துக்கு போயிடுத்து, ஆத்மா வெளில போயிடுத்துன்னா அப்போ என்ன ஆகும்?
இப்போ சரீரத்தை விட்டு ஆத்மா வெளில போகுது, அப்ப என்ன ஆகும்? பார்த்தாதான் சுவாமி தெரியும். ஒண்ணுமே இல்லை. நான் இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இப்போ வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். அல்ஜீப்ரால சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ்னு வரும். நீ ரொம்ப மேத்ஸ்க்கு போயிருக்கலாம், ப்ராப்ளமே இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ஆத்மா ஷரீரம் இல்லாமல் செயல்படாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஷரீரங்கள் ரெண்டு விதப்படும். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூலம், கண்ணுக்கு அகப்படாத சூக்ஷ்மம். அடுத்தா மூணாவது, ஷரீரத்தை விட்டு ஆத்மா வெளியேற போகுது. 3 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து நல்லா நோட் பண்ணிக்க. டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லப்படாது, யோசிச்சுட்டு சொல்லணும். இப்போ வந்து எங்களுக்குலாம் இப்போ என்னென்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நெகட்டிவ் மார்க்கிங்னு உண்டு. தப்பாக ஆன்சர் பண்ணால் முன்னாடி சொன்ன ஆன்சர்லேருந்து ஒரு மார்க் கழிச்சுடணும். நாலாவது, இப்போ 3 பாயிண்ட்ஸ் எடுத்தா, இப்போ ஃபோர்த், ஷரீரத்தை விட்டு ஆத்மா போகிறது. அப்போ என்ன ஆகும்? சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்து. புரியுதா? சரீரம் இல்லாமல் போக முடியாது. இப்போ ஸ்தூலம் கண்ணுக்கு தெரியுது, வெளியில் போயாச்சு, அப்போ சூக்ஷ்ம சரீரம் இருக்கும். இப்போ சூக்ஷ்ம சரீரத்தோட ஜீவாத்மா வெளியே போகுதுன்னு வச்சோம். இப்போ அது எங்கே போகும் அப்படின்னு கேட்டால் பெருமாளை நோக்கி அது தேடிண்டே போகும். இப்போ அது வந்து ஒன்றும் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகலாம், மோட்சத்துக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பி தவறி ஏதோ பகவத் கட்டாட்சம் ஆச்சார கட்டாட்சத்தால். அப்போ அர்ச்சிராதி மார்க்கத்தில் போவோம், பாத் ஆஃப் லைட். இல்லாட்டா இது வந்து சரியான உத்தமமான தர்மம் பண்ணலை, பாவமோ புண்ணியமோ, புண்ணியம் பண்ணி இருந்தாலும் அடுத்த ஜென்மம் உண்டோ. நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க புண்ணியம் பண்ணால் ஜென்மம் கிடையாதுன்னு. புண்ணியம் பண்ணாலும் ஜென்மம் உண்டு. இப்போ என்னங்கிறீள்? புண்ணியமே பண்ணப்படாதுங்கிறீளா? புண்ணியம் பண்ணணும், புண்ணிய காரியம் பண்ணணும். ஆனால் புண்ணியத்தை பகவான் கிட்ட கொடுத்துடணும். எப்போவுமே யூ டூ தட் ஆக்ஷன் and give the responsibility to somebody else. அந்த ஃப்ரூட்ஸை யார்கிட்டயாவது கொடுத்துடணும், அவ்வளோதான். அதனால் புண்ணியம் பண்ணாலும் மோட்சம், புண்ணியம் பண்ணாலும் அடுத்த ஜென்மம் உண்டு, ஸ்வர்க்கம். பாவம் பண்ணால் நரக்கம். அப்போ அந்த வழியாக போகிறதுக்கு தூமாதி மார்க்கம்னு பேர். த பார்ட் ஆஃப் ஸ்மோக். தூமம்னா ஸ்மோக்காக இருக்கும், மேலே போனால் லைட்டு, கீழே போனால் ஸ்மோக்கு. அப்புறம் அடுத்த ஜென்மம் இதுக்கு அதுக்குள்ளே ஸ்வர்க நரகாதிகளுக்கெல்லாம் போயிட்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஆரியகவுடா ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாமி வந்து கர்ப்பவதியாக இருப்போம். அவளுக்கு எல்லா சீமந்தனோத்சவத்துக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜீவாத்மா அதுக்குள்ளே போயிடும். அப்படின்னா என்ன? அந்த ஜீவாத்மாவுக்கு கொஞ்சம் பாக்கியம், ஏன்னா அதே ரோட்ல இருந்து அயோத்தியா மண்டபத்தில் உட்காந்து உபன்யாசம் கேட்கலாம் இல்லையா. வேற எங்கேயாவது போச்சுன்னா அது எங்கே போகும்னு தெரியாது, அதுதான் ப்ராப்ளம் இல்லையா. அதே தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய் சரீரத்துக்குள்ளேயும் போகலாம் வேணா இல்லையா. எப்படி வேணாலும் போகலாம், புழுவாக கூட இருக்கலாம், ஸ்பைடராக கூட இருக்கலாம். நீங்கள் உடனே வந்து இது பல பேர் சொல்லுவாள், 7 ஜென்மங்கள் சூரிய பக்தன், 7 ஜென்மங்கள் சிவபக்தன், 7 ஜென்மம், இந்த ஆர்டரில் அது போகணுங்கிறதே இல்லை. எப்படி வேணாலும் ஸ்வாப் ஆகலாம். ஏன்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜருடைய ஃபர்ஸ்ட் ஆச்சாரியன் யாரு? ப்ரீ ஸ்கூல் எங்கே பண்ணார்? ஆள வந்தார்ல, ரொம்ப லேட். யாதவ் பிரகாஷர் கிட்ட பண்ணாரா? இப்போ யாதவ் பிரகாஷர் கதை சொல்கிறேன். யாதவ் பிரகாஷர் வந்து திருப்புட்குழியில் இருந்தார். திருப்புட்குழி விஜயராக பெருமாள் கேள்வி மண்டபத்தில் இருக்கும்போது இவர் இருந்தார், சிஷ்யாளோட ராமானுஜர் இருந்தார். எல்லாரும் வந்து ராமானுஜர் இவாள்லாம் இருந்தா. அப்போ அந்த பிரதேசத்து பல்லவ தேசத்து ராஜாவோட பெண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிடுது, பேய் பிடிச்சிடுது. நம்ம ஊரில் பேயும்பா. இப்போ சைக்கியாட்ரிஸ்ட்டை கேட்டால் அது வந்து தேர் இஸ் சம் கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற, ஏதோ ஒன்று டிப்ரெஷனோ, ஏதோ ஒன்று பே ஆஃப் பெங்காலில் இருக்கோ, நம்ம பொண்ணுக்கு இருக்கோ டிப்ரெஷன், ஏதோ ஒன்று. இப்போ இந்த ராஜா என்ன பண்ணார், யாராவது ஒரு பெரிய ஆளை கூப்பிடணும்னு பார்த்தார். யாதவ் பிரகாஷர் தான் அந்த காலத்தை விக்கிபீடியாவில் போட்டால் அவருக்கு தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் ஃபஸ்ட்டு வந்துடும். அதனால யாதவ் பிரகாஷரை கூப்பிட்டார். யாதவ் பிரகாஷர் பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்கு 4 சிஷ்யாள் இருக்க வேண்டாமா? இல்லை, ஒரு பெரிய ஆள்னு இருந்தால் ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கணும், பின்னாடி கூஜா தூக்கத்துக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, யாராவது ஒருத்தர் இருக்கணும். அதனால இவர் ராமானுஜர் சிஷ்யர்கள் கூட்டுன்னு வந்தார். கூட்டுன்னு வரும்போது ராஜாவோட சேனாதிபதி மறுபடியும் வந்து சொன்னான், சுவாமி பேய் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறது, நீங்கள் வந்தாதான் உண்டு, நீங்கள் ரொம்ப நாழி எடுத்துக்கிறீங்களே. சரி, நான் வரத்துக்குள்ளே அந்த பேய் போகணும்னா அந்த பேய்கிட்ட போய் சொல்லுங்கோ, யாதவ பிரகாஷன் நான் சொல்லியிருக்கேன், பேயே வெளிலப்போ. இவா போய் சொன்னா, அந்த பேய் சொல்லிட்டு, நான் சொல்கிறேன் யாதவ பிரகாஷா நீ வெளில போகுது. யாதவ பிரகாஷுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிடுது. இவாளெல்லாம் கூட்டுன்னு போனார்.
கூட்டுன்னு போனோடனே அப்போ அந்த பேய் சொல்லித்தான், நீ சொன்னா நான் போக மாட்டேன், உன் பின்னாடி ஒருத்தர் குவிச்ச கையோட நிற்கிற அவர் சொன்னா நான் போவேன், ராமானுஜர் போன்னு சொன்னா போவேன். அப்போ என்ன அவனுக்கு என்ன பெருமை, எனக்கு தானே பெருமை ஜாஸ்தின்னு யாதவ பிரகாஷர். அப்போ அந்த பேய் சொல்லித்தான், போன ஜென்மத்தில் நீ மதுராந்தகத்தில் ஒரு உடும்பா இருந்த, உன் கதை எனக்கு தெரியாதா? சிஷ்யாள்லாம் நின்றுக்கா, இவர் ரொம்ப வெக்கமாக போயிடுது. பக்கத்து சிஷ்யாள்லாம் சொல்கிறான், டே நம்ம ஆச்சாரியன் உடும்புடா. அப்போ இவர் சொன்னார், பின்ன நான் எப்படி இப்படியான அங்கே பெருமாளை ஏரி காத்தராமரை சேவிக்கிறதுக்காக வந்த பக்தாள் புளியோரையை சாப்பிட்டுட்டு 2 பருக்கையை கீழே போட்டா அதை நக்கி சாப்பிட்ட உடும்பா இருக்கிறபடியால் இந்த ஜென்மம் வந்துடுச்சு. அதனால நமக்கு எந்த ஜென்மம் கிடைக்கும்னு தெரியாது பாருங்க. இட் இஸ் வெரி டஃப். அதனால தான் லாங் டேர்ம் விஷன் கம்பெனியில் போடுவார். அதுக்குள்ள அந்த கம்பெனி இருக்குமாங்கிறது அடுத்த கேள்வி இல்லையா? லாங் விஷன், மிஷன், கோல், அப்ஜெக்டிவ், ஃபர்ஸ்ட் 10 years, first 15 years, what are our plannings, how are we going to rejig our organization எல்லாம் போடுவா. நமக்கு லாங் டேர்ம் விஷன் ஆத்மாவுக்கு இருக்கணும் இல்லையா? இந்த ஆத்மா அடுத்த ஜென்மத்துக்கு எங்கே போக போதும்னு பயம் இருக்க வேண்டாமா? ஆத்மா யாருக்கு பெருமாள் தான் இருந்தாலும் இந்த சரீரத்தில் நம்மளுக்கு தானே இங்கே இருக்கு. இது எந்த ஜென்மத்தை போக போகுது அந்த பயம் இருக்கிறவா தான் மோட்சத்தில் இச்சை இருந்து முமுட்சுக்களாய் ஒரு சரணாகதியோ பக்தியோ பண்ணுவா. What is all this? Let's see, Baba. Have you seen Atma? You have not seen. What is the use of doing Sharanagati? All this. See, I am not. Be very rational. Be very logical. இதே இவா பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, you are going to Muktinath, please put 1,000 rupees in that hundiyal and come. Swami, நீர் தானே rational, logical na பேசினீர். That it's okay, Swami. Now don't try to hurt me. It is like this. அதனால இந்த இடத்துல பகவான் 8 அங்கங்களையும் பூர்த்தி செய்து கொடுப்பார். சுபாங்கா 8 அங்கங்களையும் அஷ்டாங்க யோகத்தில் பூர்த்தி செய்து கொடுப்பார். பண்ண வேண்டியது நம்ம, ஆனால் இது பியூட்டி என்னென்னா பண்ண வைக்கிறதும் அவர், பூர்த்தி செய்து கொடுப்பவரும் அவர். அதனால தான் பகவத்பாதாள் சௌந்தர்ய லஹரியில் முடிக்கும்போது பிரதீபஜ்வாலாபிர் திவசகர நீராஜன விதி சுதாசூதேஷ்சந்திரோபலஜல வைரஜ்ய ரச்சனா ஸ்வகீயைரம்போபிர் சலநிதி சௌஹித்யகரணம் துவதீயாபிர் வாக்பிர் ஜனனிவாச்சாம் ஸ்துதிரியம்னு எடுத்தார். அவர் என்ன சொன்னார், நான் உன்னை பாடியிருக்கேன், அம்பாளை பார்த்து பாடுறார், பாடினேன், ஆனால் ஒன்றை பாடினேன், எந்த வார்த்தையால் பாடினேன், நீ கொடுத்த வார்த்தையாலேயே பாடிவிட்டேன், நீயே வார்த்தையை வாய்க்குள்ள கொடுத்து ஒன்றை பாட வச்சுட்டேன் இல்லையா? அந்த மாதிரி சுபாங்க அஷ்டாங்க யோகத்தை பண்ணுறது நம்மளா இருந்தாலும் பண்ண வைக்கிறதும் அவர், பூர்த்தி செய்து கொடுப்பதும் அவர். அதனால சுபாங்காய நமஹ, சுபாங்காய நமஹ, சுபாங்காய நமஹ. அடுத்தது சாந்திதஹ ஏவம் நிஷ்பன்ன பக்திப்யோ அப்ரதி பிரசவ நிர்மூலித பவோலப்ளவாம் ஸ்வ சாயுஜ்ய ரூபாம் சாந்திம் ததாதி இதி. பக்தியோகம் தலை கட்டியவர்களுக்கு சம்சார துன்பங்களை களைந்து தமது சாயுஜ்யமாகிய சாந்தியை கொடுப்பவர். இந்த டான்ஸ்லாம் நவரசங்கள் காமிப்பான் இல்லையா? நவரசம் காமிக்கும் போது குரோதம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சிருங்காரம், அதே மாதிரி வீரம், ஆச்சரியம், இதெல்லாம் உண்டு. விபத்சா இல்லையா, இதெல்லாம் 9. கடைசி ரசம் பொதுவாக நாட்டிய சாஸ்திரத்தில் நவரசங்கள் கிடையாது. சூக்ஷ்மம் சொல்கிறேன், 8 ரசங்கள் தான் பெரியவாள்லாம் எடுத்திருக்கா. 9வது ரசத்தை சேர்த்துட்டான், ஆட் பண்ணுறது ஒரு வழக்கம் உண்டு. அதனால் 9வது ரசம் சாந்தி ரசம்னு பேர். இந்த சாந்தி ரசத்தை எப்படி காமிக்கிறது? சாந்தமாக இருக்கிறது சாந்தி ரசம் இல்லை. அப்போ நீங்கள் சாந்த ரசத்தை இப்போ பாருங்க, இப்படி இருந்தால் சாந்தம்னு சொல்வேள், சந்தோஷம்னு சொல்லலாம் இல்லையா? க்ளோஸ் டு தட் இல்லையா? சாந்தம்ங்கிறது கிட்டத்தட்ட பிளிஸ், கிட்டத்தட்ட அது ஒரு பிளிஸ். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பகவானுக்கும் பிளிஸ் உண்டு. பகவானுக்கு 5 குணங்கள் ஸ்வரூப நிரூபக தர்மம்னு உண்டு. சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம் அப்படின்னு 5 குணங்கள். சத்தியத்துவம், அதனால தான் வேதம் சொல்லும்போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு எடுக்கிறது. சத்தியத்துவம் அப்படின்னா பகவானுக்கு அன்கண்டிஷன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது இப்போ நம்ம இப்போ ஒருத்தருக்கு கேட்குற, எனக்கு ஏன் கஷ்டம் வந்துடுச்சு,
அப்படின்னு ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் கேட்குறார். ஆச்சாரியன் என்ன சொல்லுவார்? அப்பா எல்லாம் கர்மாதீனாளாக இருக்கும். வி ஆர் ஆல் மேப்ட் அகெயின்ஸ்ட் அவர் ஓன் கர்மா. இப்போ ஷேர் வாங்கினா டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறான் இல்லையா, அது மாதிரி நமக்கெல்லாம் கர்மான்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது ரொம்ப வருஷமாக சேர்ந்துட்டு இருக்கு. ஜன்மாந்திரமா அபராத சஹசிரபாஜனம்னார். எவ்வளோ ஜன்மாக்கள்னா 7 இல்லை 10 இல்லை 100 இல்லை 1000 இல்லை, சஹசிரபாஜனம், 1000 ஜென்மாக்கள். ராமானுஜர் காலத்தில் நம்ம இருந்தோமான்னு கேட்டால் என்ன சொல்வேள்? இருந்தோம், ஆனால் மோட்சம் கிடைக்கல. அப்படின்னா அதுக்கேற்ற வழியை நம்ம அப்பவும் கடைப்பிடிக்கல. அன்னு சராஜரங்களை வைகுந்தத்தேத்தி கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ உட்பா புல்லெரும்பாது ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரங்கள் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. ராமாவதாரத்தில் அவர் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்ததா சரித்திரம். அப்பவும் நம்ம இருந்தோம், மோட்சத்தை வாங்கிக்கல. ராமானுஜர் காலத்தில் இருந்தோம், அப்பவும் வாங்கிக்கல. அப்படின்னா எவ்வளவோ வருஷமா, ஏன்னா ஜீவாத்மா நித்தியம், நிச்சயமாக அது சரீரமாக எடுத்துன்னு வருது. பண்ண ஜென்மாக்கள் எல்லாம் பாவம் இருக்கு, அத்தனையும் ஒரு அக்கௌண்ட்ல இருக்கு. அதுக்கு தான் கர்மா அக்கௌண்ட்னு பேர். புரியுதா? இப்போ ஃப்ளைட்டில் உட்காந்து, ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்து கேன்சல் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சாக்லேட்டும் கொடுத்து அது ஓட்டம் வேற, நம்ம ஓடி வேற காமிக்கிறது. இப்போ நான் பறக்க போறேன்னு சொல்லிவிட்டு நின்று கொடுத்து அப்படின்னா என்ன? கர்மா தானே இல்லையா? உட்காந்து எல்லாம் ஜாட்டு எல்லாரும் ஒரு கொஞ்சம் தூங்கலாமோன்னு நினைச்சிருக்கிற சமயத்தில் அது கிளம்பலைன்னா கர்மா. ஆனா சுவாமி சரி, இது ஏதோ பண்ண கர்மாவனாலும் இப்படி ஆயிடுத்து, ஆனா எப்படியோ வந்து சேர்ந்தோம் இல்லையா, அது பகவத் அனுகிரகம் இல்லையா? இது என்னவோ கர்மா பார்க்குறார் பகவான். ஐயோ நம்ம குழந்தை பாவம் எல்லா அக்கௌண்ட்டையும் இதுவே பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது கொஞ்சம் நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலான்னு பகவான் கொண்டு வர. பெருமாளுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழே தான் கர்மா இருக்கு. கர்மாவுக்கு ஃப்ரீ ரன் கொடுத்துட்றார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு. ஆனால் அந்த கர்மாவினால தன்னோட குழந்தை அவஸ்தப்படும் போது இரு 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 நான் பண்ணுறேன் இரு. என்னென்னா அம்மா குழந்தைக்கு சைக்கிள் ஓட்ட கற்று தருவோம். முதல்ல 2 அடி சைக்கிளில் அந்த குழந்தையோடு கொஞ்சம் பிடிச்சுட்டே வருவோம். ஹேண்ட் ஹோல்டிங்னு பேர் இல்லையா, இதுதான் ஹேண்ட் ஹோல்டிங். கூட வருவோம், அப்புறம் விட்டுருவோம். குழந்தை தன்னால் ஓடின்னு போகும். பக்கத்தில் இருக்கவா சொல்லுவோம் விட்டுட்டேனே, இல்லை அது அவனா ஓடினாதான் அவன் கற்றுப்பான், இல்லாட்டா நானே கூட இருந்தேன்னா ஹி வில் நாட் லேர்ன். குழந்தை ஓடின்னு இருக்கு, அந்த பக்கம் ஒரு பஸ் வேகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ அம்மா என்ன பண்ணுவோம்? இப்போ முன்னாடி என்ன சொன்னா, அந்த குழந்தைய ஃப்ரீயாக விட்டாதான் கற்றுக்க முடியும். அப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைக்கிற சமயத்தில் தான் ஓடி காப்பாத்துறா இல்லையா? கர்மாங்கிற வண்டியில ஜீவாத்மாங்கிறவரை பகவான் ஏற்றி விட்டுடுறார். ஆனால் எதிர்க்க ஒரு பிராப்தி விரோதின்னு வரும்போது தான் ஓடி எப்படியாவது இந்த குழந்தைய கரை சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்பேற்பட்ட பகவான் சாந்திதா. சாந்திதாய நமஹ, சாந்திதாய நமஹ, சாந்திதாய நமஹ. அடுத்தது ஸ்ரஷ்டா. ஏவம் முமுக்ஷூனு முஞ்சன்னு சம்ஸ்ருஜன்னு பிரசித சிரந்தன கர்ம வைச்சித்ரியோச்சித பரிகர்யைர் யோஜயன்னு சிருஜதி இதி ஸ்ரஷ்டா. மோக்ஷத்தில் ஆசை உள்ளவர்களை விடுவித்து உலக வாழ்க்கையில் ஆசை உள்ளவர்களை வெகு காலமாக அவரவர் புண்ணிய பாபங்களுக்கு கேற்ப படைப்பவர். பகவான் என்ன பண்ணிடுறார்? 2 விதம். கிரிக்கெட்ல ஒன்று சொல்லுவா, பேக் டு பெவிலியன் அப்படின்னு இல்லையா? பெவிலியன்னு கிளம்புறார், எல்லாம் முடிச்சுட்டு நல்லா இன்னைக்கு ஃபார்மில் போயிருப்பார். பொதுவாக ஹீ இஸ் இன் வெரி குட் ஃபார்ம் அப்படின்பா. நல்ல ரூபத்தோடு இருக்காராம் இல்லையா? நல்ல இன்னேட் கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருந்தால் சாஸ்திரப்படி சொல்லணும் நல்ல ஸ்வரூபத்தோடு இருக்காருன்னு. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் கொஞ்சம் வித்தியாசம் ஆகிடும். என்னென்னா, ஜீவாத்ம ஸ்வரூபம், சரீரத்துக்கு ரூபம் தான். ஆனால் சரீரத்து மேலே ஆடை தரிச்சுன்னு வந்தால் ஸ்வரூபத்தோடு வாங்குவோம்பா. ரூபத்தோடு வாங்குவோம் தான் சொல்லணும், ஆனால் ஸ்வரூபத்தோடு வாங்குவோம்பா. ஆனால் அவர் ரொம்ப நல்ல ஆச்சாரிய சிரேஷ்டராக இருந்தால் அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் ஜீவாத்மாக்குரிய சேஷத்துவத்தோடு வாங்குவோன்னு அர்த்தம். அவ்வளவு இல்லைன்னு வச்சுங்கோ, ஸ்வரூபத்தோடு வாங்குவோன்னா கச்சம் உடுத்தின்னு வாங்குவோன்னு அர்த்தம். ஆனால் கச்சத்தை விட ரொம்ப வசதி ஆத்மஸ்வரூபம். ஆத்மாவை பற்றி சிந்தனம் பண்ணக்கூடியவருக்கு தான் முமுட்சுக்களாகக்கூடிய ஒரு ஆசை இருக்குமா. இந்த இடத்துல என்ன சொல்ற,
பகவானுக்கு பேக் டு பெவிலியன். இப்போ எல்லாரும் ஒரு பெவிலியன்லேன்னு வந்திருக்கோம். எந்த பெவிலியன்? நமக்கு எது பெவிலியன்? வைகுண்டத்துலேன்னு வந்திருக்கோம். ஒரிஜினலாக நமக்கு எல்லாருக்கும் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ்க்கு சிங்கப்பூராக இருந்தால் பிஆர்னு கொடுத்துருவா, யூஎஸ்ஆர் இருந்தால் சிட்டிசன்ஷிப்னு கொடுத்துருவா. எல்லாரும் நம்மள சிட்டிசன்ஸ் ஆஃப் வைகுண்டம் தான். அங்கேருந்து கிளம்பி பூமியில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இங்கே இருந்துட்டுருக்கோம், காலகாலமாக இருந்துட்டுருக்கோம். பெரும்பாலும் பார்த்துனுக்க திரும்பி வருவானா மாட்டானா. ஏன்னா வைகுண்டத்தை ஒரே பிரெயின் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. இல்லை அங்கே இருக்க மக்கள்லாம் இங்கே வந்துட்டு இருக்கா. சரி இவன் வருவானா. ஆச்சாரியனை கொடுத்து பார்க்குறார், ராமானுஜர் கொடுத்து பார்க்குறார், சாஸ்திரத்தை கொடுத்து பார்க்குறார், டிவியில் உபன்யாசம் சொல்லி பார்க்குறார், கேசட்டில் உபன்யாசம் சொல்லி பார்க்குறார், பாராயணம் பண்ணி பார்க்குறார், பாட்டை கேட்டி பார்க்குறார், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறார். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டும் வரமாட்டேங்கிறது. சில குழந்தை அப்படி தவிச்சுன்னு வந்துடுது. சரி பகவான் எப்படியாவது நினைக்கணும்னு நினச்சி வந்துடுது. அப்படி வரக்கூடிய வாளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்குறார். பாக்கி இருக்கிற வாழ் என்ன பண்ணுறார்? அவரவர்களின் புண்ணியத்துக்கு ஏத்தாற்போல், ஆஸ் பர் தேர் புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்திலேயே அடுத்த ஜென்மாக்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூரிட்டி. எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஜீவாத்மா திரும்பி போய் தான் ஆகணும். ஈவன் இஃப் திஸ் ஜீவாத்மா டசன்ட் விஷ் டு, இட் ஹாஸ் டு கோ பேக், பட் இட் மே டேக் லாங்கர். அது வரைக்கும் இந்த ஜீவாத்மாக்கு வெவ்வேறு சரீரங்கள் புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து படைக்கிறாரோன்னோ, சிருஷ்டி பண்றாரோன்னோ, அதனால அவருக்கு ஸ்ரஷ்டான்னு பேர். அதனால ஸ்ரஷ்ட்ரே நமஹ, ஸ்ரஷ்ட்ரே நமஹ, ஸ்ரஷ்ட்ரே நமஹ. அடுத்தது குமுதஹ சொல்றார். பூமிஹி கு பிராகிருத மண்டலம் தத்ர போக்திருன்னு போஜயன்னு மோதயத்தை இதி குமுதஹ. கு எனப்படும் பிரகிருதி மண்டலத்தில் உள்ள சேதனர்களுக்கு போகங்களை அளித்து மகிழ்விப்பவர். கு அப்படின்னா என்ன? கு எந்த வார்த்தை வச்சு சொல்றேன்? இப்போ நெகட்டிவ் வேர்டுன்னு சொல்றேன். இது நெகட்டிவ்ங்கிறது எதுலேன்னு வந்தது? இவ சொன்னது 100% கரெக்ட். ஆனால் அது எப்படி வந்ததுன்னு ஒரு டெரிவேஷன் கொடுக்குறேன். கூனா பூமி, பூமிக்கு கு அப்படின்னு பேரு. ஸ்ராத்தம் காலங்காலத்தால் எவ்வளவு மணி பண்ணுவா? அது என்ன காலம் தெரியுமோ? குதப காலம்னு பேரு இருக்கு. பூமி அப்படியே சுடணுமா, தகிக்கணுமா, அந்த சமயத்துல பண்ணணும். குதப காலம். காலங்காலத்தால பண்ணா அது குதப காலம் இல்லையா? குதப காலம் குளிர்றது போட்டு அப்போ சாதம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம். பண்ணா தேவையில்லை, அது எப்போ பண்ணாலும் தேவையில்லை. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகிற வாழலாம் இருக்கா இல்லையா? அவளெல்லாம் நீ குத்தப்ப காலத்தில் வேண்டாம் சுவாமி விட்டுவிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறது? கூத்தப்ப காலத்தையும் பண்ணலாம். இப்போ இருக்கிற நிலையில் கூத்தப்ப காலம், பூமி சுடக்கூடிய காலம். கூனா பூமி. சரி, இப்போ இப்படி வரலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன்னா, நவகிரகங்கள் உடனே 9 பிளானட்ஸ்ன்னு வச்சுக்காதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் சொல்லிட்டா நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட மாட்டி போயிடும். ஏன்னா நவகிரகத்தில் யார் முதல்ல வரா? சூரியன் பிளானட்டா? அடுத்தது யார் வரா? சந்திரன். சந்திரன் பிளானட்டா? பிளானட்டும் இல்லை, அவர் ஸ்டாரும் இல்லை, அவர் நேச்சுரல் சேட்டிலைட். அதனால ரொம்ப நவகிரகம். வாட் இஸ் த வேர்ட் ஃபார் நவகிரகம் மா அப்படின்னு அது கேட்டு தானே நவகிரகம். இங்கிலீஷில் என்ன வார்த்தைன்னு கேட்டால் நவகிரகம் தான். ஏன்னா கிரகணம்ங்கிறது எது பிடிக்கிறதோ அது கிரகணம். பாணி கிரகணம், கிரகம் நம்ம வாழ்க்கையில் எதோ பிடிக்கிறது இல்லையா, அவ்வளோதான். பிளானட்ஸே வச்சுக்காதீங்க மனசில். சரி, நவகிரகங்கள் எது? சூரியன். இப்போ ஓகே, இப்போ சூரியன் பிள்ளையார் நவகிரகத்திலே இருக்கார் அவர். வெரி குட். திவாகர தனூஜம்னு நவகிரக கீர்த்தனை உண்டு இல்லையா? சனைஸ்சரன்னு பேர் அவருக்கு. மெதுவாக நடப்பார், அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம். அதனால சனைஸ்சரதி இது சனைஸ்சரா, மெதுவாக நடப்பார், ஸ்லோவாக தான் வருவார் அவர். அதனால சூரியன் பிள்ளை சனைஸ்சரன். அடுத்தது சூரியனுக்கு அடுத்தது யாரு? சந்திரன். சந்திரனுடைய பிள்ளை யாரு? புதன். புதன் தான். ஆனா இனிஷியல் யார் புதனுக்கு? வெரி குட். ப்ரஹஸ்பதி. அவர் பி புதன். ஆனா பயாலஜிக்கல் சன் ஆஃப் சந்திரன். ஒழுங்கா இருக்க வேண்டியது சி புதன். ஆனா அவ அம்மா தாரா கல்யாணம் பண்ணியது ப்ரஹஸ்பதியை.
ஐயோ என்ன சுவாமி இப்படிலாம் போகிறது கதை, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வி கேனாட் சேஞ்ச் ஹிஸ்ட்ரி இல்லையா? அதனால் அவர் ஒரிஜினலாக இருக்க வேண்டியது சி புதன். ஆனால் ப்ரஹஸ்பதி பாவம் நல்ல ஃபாதர், அதனால பி புதன் வச்சுக்கிட்டார். எடுத்தா சூரியன் பிள்ளை சனைஸ்சரன், சந்திரனுடைய பயாலாஜிக்கல் சன் புதன், ஆனால் ப்ரஹஸ்பதியின் பிள்ளையும். எடுத்தா அடுத்தது யார் வரா? அங்காரகன். அதான் டியூஸ்டே, ஹை லெவல் ஆங்கிலிசைஸ் தான். அதனால அங்காரகன் வர. அங்காரகன் யார் பிள்ளை? நீங்க சொன்னீங்களே அப்போ, அதுதான். அங்காரகமாஶ்ரயாம்யஹம் தீனரக்ஷக ஸ்ருதஜனமதாரம் மங்களவாரம் பூமிகுமாரம் வாரம் வாரம். பூமிகுமாரம். இப்போ சரி, அங்காரகனுக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்கு? ரொம்ப கேள்வி சுவாமி. செவ்வாய், அது தமிழ் வார்த்தை. சரி, செவ்வாய். மங்கள், அதனால மங்கள். அப்புறம் மங்களம். சரி, அதனால தான் மங்களான்னு பேர் அம்பாளுக்கு. சரி, அது ஒரு கதை உண்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். லக்ஷ்மி சஹஸ்ரத்தில் ஒரு மங்களாக்கு ஒரு கதை உண்டு. அப்புறம் வேற ஒரு க்ளூ கொடுத்தா நீங்கள் சொல்லிடுவேன். அங்காரகன் சொல்லட்டுமா? சரி, அங்காரகனுக்கு இன்னொரு பேர் வாசுதேவாச்சாரியாளுடைய கிருதியின் சரணத்தில் வருது. எதுன்னா பஜரே ரே மானச, அதில் சரணத்தில் வரும். இது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. ரவி ரவி சசி குஜ குஜ ரவி சசி குஜ புத குரு சுக்ர சனைஸ்சர ராகு கேது நேதரம் ராஜகுமாரம் ராமம் பவனஜாத்மம் அவனிஜா மனோஹரம் பஜரே ரே மானச. ரவி சசி குஜ. யாரோட பிள்ளை குஜன்? அங்காரகன் யார் பிள்ளை? பூமிக்கு என்ன வார்த்தை சொன்னேன்? கூஜன் வந்துடுதா இப்போ? குஜன். இன்னொரு அர்த்தம். இப்போ நான் நெகட்டிவ், நீங்க ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அவனுக்கு பிறப்பு ரொம்ப வசத்தியா அமையல, அதனால கூஜன்னு ரெண்டாவது அர்த்தம். இந்த இடத்துல கூமுதாகான்னு பகவானுக்கு பேர் இல்லையா? இப்ப அர்த்தம் சொல்ற கேளுங்க. பூமிஹி கு, இதுதான் அர்த்தம். பூமிஹி கு பிராகிருத மண்டலம் தத்ர போக்திருன்னு போஜயன்னு மோதயத இதி குமுதாக. கு எனப்படும் பிரகிருதி மண்டலத்தில் உள்ள சேதனர்களுக்கு போகங்களை அளித்து மகிழ்விப்பவர். ஏற்கனவே முன்னாடி நாமங்களுக்கு என்ன பார்த்தோம்? பகவான் அஷ்டாங்க யோகம் மூலமா நினைச்சு பக்தி யோகம் பண்ணி பராயணமா இருக்கக்கூடிய பகவானை பக்தியோ சரணாகதி பண்ணியோ அடையலாம். அப்படி ரெண்டாவது கோஷ்டி அடைய விடாமல் வேண்டான்னு நினைச்சா அவளுக்கு இந்த பிரகிருதி மண்டலத்திலேயே இருக்கிற மாதிரி வச்சுடுறார். நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். இப்போ இருக்கிறவாளுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா? இப்போ நம்ம மோட்சம் வேண்டாம் சுவாமி, கொஞ்ச நாள் பொறுத்து வரட்டுமே, எதுக்கு வை திஸ் அர்ஜென்சி அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா we have chosen this place. இந்த கூங்கிற மண்டலத்தை எடுத்துட்டாச்சு. இப்போ கூங்கிற மண்டலத்தில் கம்ஃபர்ட்ஸ் கொடுக்க வேண்டாமா? என்ன கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கலாம்? 2 பேரை ஒரு பெட்ரூமில் தங்க வைக்கலாம். ஹோட்டல் வந்துட்டார் இல்லையா? சாப்பிட போது ஒரு சேரை கொடுத்து உட்காத்தி வைக்கலாம். குழால வெந்நீர் வரா மாதிரி வைக்கலாம். எவ்வளவு பாருங்க, இதெல்லாம் கம்ஃபர்ட்ஸ். சுவாமி 2-3 பேருக்கு வெந்நீர், சில பேருக்கு வெந்நீர் வரலையேன்னா கர்மா. எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு ஆன்சர் அதனால எப்படி ஒரு அப்ப யார் அதை பண்ணி வைக்கிறாளோ அவளுக்கு ஆச்சாரிய புருஷாள். அதனால பகவான் எப்படியோ இங்க இருக்கிற இடத்துல நமக்கு கம்ஃபர்ட்ஸ்னு ஒன்று கொடுத்து வைக்கிறாரு இல்லையா? குமுதாகா. அதனால அப்பேற்பட்டவனுக்கு கூமுதாகா, இந்த பூமியில இருக்கக்கூடிய கூல இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு கம்ஃபர்ட்ஸ் கொடுக்குறார் குமுதா. இப்போ புரிஞ்சு போயிட்டா? கூமுதாகா. இன்னும் எல்லாரையும் போய் கூன்னா என்னன்னு கேளுங்க. கூ இட்ஸ் பூமி, அசந்து கொடுக்கும். என்ன மாதிரி இருக்கு, ஒரு ஞானமும் இருக்கு. மானா என்ன? வெரி குட்.
அடுத்தது வந்து கஹான்னா என்ன? வெரி குட், பிரம்மா. கம்னா என்ன? வாட்டர். எல்லாம் அப்படியே டிப்ஸ்ல தான் இருக்கு, பயமா இருக்கு எனக்கு. அ என்ன? ஆ யார சொல்லும்? ம ஜீவாத்மா, மானாதான். இப்போ வந்து குமுதாய நமஹ, குமுதாய நமஹ, குமுதாய நமஹ. குமுத பெருமாளுக்கு பேர், தாயாருக்கு என்ன பேர்? குமுதா. அப்ப என்ன அர்த்தம் வரும்? தாமரையிலேந்து பிறந்தவள்னு அர்த்தம். குமுத, இந்த நார்த்ல போன குமுத் அப்படின்னு பேர் வச்சுப்பா. குமுத் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். ஏன்னா அதுவும் சேற்றிலிருந்து தானே வருது. நளினம், பங்கஜம்னு பேர், சேற்றிலிருந்து வரக்கூடியது தாமரை. பங்கஜம், நளினம், புண்டரீகம், அதே மாதிரி குமுதம். பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம், அது என்னது? குமுதம். படிக்க படிக்க சுவாரஸ்யம். அதனால அடுத்தது குவலயேஷா, அதுக்கு சொல்றார் குவலயேஷா குவலேஷயா. அதுக்கு சொல்றார் தத்ர கௌ குத்சிதம் வா வலயந்த ஆசம்சாரம் பிராம்யந்தி இதி குவலா ஜீவாஹ தே ஸ்வதேஹேந்திரியா இந்திரியாதா அபேக்ஷிகாபிமானிகா ஈஷாசசேதி குவலேஷாஹ அச்சா தாம் ஸ்ததா நியஞ்சன் யாதி இதி குவலேஷயः. சம்சாரமுள்ளவரை கு எனும் பிரகிருதியில் பிறந்துழன்று தம் உடலுக்கும் இந்திரியங்களுக்கும் தாமே தலைவர்கள் என்று நினைத்திருக்கும் சேதனர்களை அப்படியே நடத்தும் அந்தரியாமியாக இருப்பவர். சரி, இப்போ பெருமாள், இப்போ யார் அடைய போகிறோம்? பெருமாள். பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கார், அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கோம். இங்கே இருக்கிற வரைக்கும் பெருமாள் எங்கே இருக்கார்? உள்ளுக்குள்ள இல்லையா? அந்தரியாமியா உள்ள, ஹார்தம்னு பேர், உள்ளுக்குள்ள இருக்கார். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இப்போ பல பேர் சொல்லுவா நான் வெடிகுண்டு வச்சேன் சார், பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உபன்யாசத்தை ஒருத்தர் சொல்றார் பகவான் உள்ளுக்குள்ள இருக்கார். கன்க்ளூஷன் என்ன? வெடிகுண்டு வைக்க வச்ச பகவான் தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துடாதா? நமக்குள்ள பகவான் இருக்கார், வெடிகுண்டு வச்சது நான் அப்படின்னா வெடிகுண்டை வைக்க சொன்னது யாரு? பகவான் தான் ஒரு அர்த்தம் வந்து, அதுதான் இல்லை. அதனால உள்ளுக்குள்ள பகவான் இருக்கார். ஆனா ஒன்றும், பகவான் இஸ் ஜஸ்ட் அ விட்னஸ், ஹி இஸ் நாட் அ பார்ட்டிசிபெண்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க இதை. அவர் மட்டும் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தார்னா உலகத்தில் எல்லாம் நல்லதாக தான் இருக்கும். அவர் கெடுதலே பண்ண தெரியாது அவருக்கு. அதனால எல்லாம் நல்லதாக தான் இருக்கும். ஹி இஸ் ஜஸ்ட் அ விட்னஸ். என்னன்னா, ஒரு பாரதந்திரியத்துக்கு அடங்கின சுவாதந்திரியம்னு உண்டு. ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஃப்ரீ வில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தை தவழ ஆரம்பிக்கிறது, போ 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 அப்படின்னு சொல்கிறேன். அது உடனே தவழ்ந்து, என்ன அழகா தவழ்ந்து பாருங்களேன், ஃபோட்டோட பேசாதீங்க, தவழ்ந்துட்டுருக்கு. இப்போ அந்த குழந்தை இப்படி தவழ்ந்துட்டே போகிறது, வாசக்கதவு வைக்கும் போயிடுறது. வாசக்கதவு கிட்ட போகும்போது அம்மா என்ன பண்ணுவோம்? ஒன்று தாழ்பாலை போட்டுருவோம். அப்போ என்ன ஆயிடுறது? லிமிட்டுன்னு ஒன்று வந்துடுது அந்த குழந்தைக்கு. ஆனால் உள்ள தானே சுத்துகின்றபடியால் ஃப்ரீடமும் இருக்கு. அதனால பகவான் என்ன பண்ணிடுறார்? ஒரு லிமிட்டுக்குள்ள நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறார். அதுக்கு பாரதந்திரத்துக்கு அடங்கின சுவாதந்திரியம்னு பேர். அந்த ஃப்ரீவில்குள்ள இது வெடிகுண்டு வச்சுருது. இதனுடைய அட்டகாசம் என்னங்கிறீங்க, அது கொடுத்த அந்த லிமிட்டுக்குள்ள அது என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை. இப்போ ஒரு செய்தித்தாள் எடுத்தேன்னு வச்சுங்கோ, நியூஸ் பேப்பர். பொதுவாக நியூஸ் பேப்பர் எதுக்கு கொடுக்குறா? காலங்கார்த்தால் எழுந்து என்ன உலகத்தில் நடக்கிறதுன்னு தெரியுது. காலங்கார்த்தால் அது படிச்சுட்டேன்னா அந்த முழு நாளும் சௌக்கியமாக இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். என்னெல்லாம் வருது பாருங்க. இல்லை, பிதா தன் பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்து கொண்டார், கலியுகம் இல்லையா அப்படின்னு ஒன்று வருது. தன்னுடைய பத்னியை தவறான தொழில் செலுத்தினார் கணவர். இவர் என்ன பதி இல்லையா? ஒரு குழந்தை பம்பாய் ரயிலிலிருந்து தன் குழந்தையை விசிறி கடைந்தாள். இது என்ன தாய்? அம்மா, அப்பா, பதி, பத்னி இல்லையா? அம்மாவே பெண்ணை
கொன்னு புதைச்ச கேஸெல்லாம் இப்போ இருக்கே, இதெல்லாம் இதை விட என்ன கலியுகம் முத்தி போனோம்? பொதுவாக என்ன சொல்லுவான்னா, இது 4 ஆயிடுத்தா, 5வது இப்போ இந்த ரிவர்ஸ்லேருந்து வரலாம். பிள்ளைக்கு அவள் அப்பா அம்மா எங்கே இருக்கானே தெரியல, அது ஒரு நாளும் பார்த்துட்டதே கிடையாது அப்பா அம்மாவை, அந்த ஒரு காலகட்டம். இப்படியெல்லாம் இருக்கு செய்திகள். இதெல்லாம் என்ன, அந்த சின்ன லிமிட்டுக்குள்ள நமக்கு பகவான் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்குள்ள இத்தனையும் பண்ணிடுறோம். அதனால ஒருத்தர் வரார், நான் மக்களுக்காக தான் வேலை செய்வேன், நான் பொது மனிதர்களில் ஒருவன். ஆனால் அந்த பொது மனிதர்னு சொல்லக்கூடியவருடைய கட்சியை பார்த்தா அத்தனை பேர் ஆகப்பட்டாச்சு இல்லையா. மாம்பழ மனிதன் சொல்லிக்கொண்டு அத்தனை பேரும் ஆகப்பட்டாச்சு. இதுதான் பொது மனிதனான்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்படின்னா வாக்குக்கு என்ன பலன்? ஒரு வாக்குக்காக ராமர் காட்டுக்கு நடந்தார். ஒரு சின்ன வாக்கை நம்மளால காப்பாற்ற முடியல. என்ன பக்தன் பிரபன்னன் அதெல்லாம் விட்டுருங்க, ஹியூமன் பீயிங்னு நம்மளை சொல்லிக்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லையே. அப்படி ஒரு காலகட்டம் வருது இல்லையா, அந்த ஒரு சின்ன ஃப்ரீடம் கொடுத்ததுக்கே. அப்படி யாரு பகவான் கூங்கிற பூமிக்குள்ள நம்மளை இருக்க வச்சு நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து இவன் எப்படி இருக்கானோ அப்படின்னு நினைக்க வைக்கிறாரோ அவருக்கு குவலேஷயா அப்படின்னு பேரு. குவலேஷயாய நமஹ, குவலேஷயாய நமஹ, குவலேஷயாய நமஹ. கோஹிதः கோஹோ பிரகிருத்தேः சம்சார பீஜாவாபே க்ஷேத்ரீபூதாயா ஹிதோ வியவஸ்தாபகः. சம்சாரமாகிய வித்து விளையுமிடமான பிரகிருதிக்கு நன்மை செய்பவர். அதாவது இந்த பூமி பிகம்ஸ் த கல்டிவேட்டிங் கிரவுண்ட். அதுக்கு யாரு நல்லது பண்ணி வைக்கிறாளோ, நேத்தே ஒரு பார்த்தோம், ஹலாயுதா அப்படிங்கிற நாமாக்கு அர்த்தம் பார்க்கும்போது பகவான் பலராமராக இருக்கும்போது எப்படி ஹல் அப்படின்னு சொன்னால் ப்ளோ எப்படி கையில் வச்சுட்டு ஒரு ஃபார்மர் வேலை பார்ப்பானோ அந்த மாதிரி பகவான் வேலை பார்த்தார். அதே மாதிரி இந்த பூமியை நமக்கு கல்டிவபிள் ஆக்குறார். ஹி மேக்ஸ் இஸ் கண்டியூசிவ் ஃபார் ஜீவாத்மாஸ் டு ஸ்டே. பியூட்டி பாருங்க பகவானுடைய சிருஷ்டியில். இந்த நம்ம அஸ்ட்ரோனாமிக்கலி பார்த்தா கூட சூரியனுடைய தாபத்தை முற்றிலும் முதலில் வாங்கிக் கொள்வது மர்க்குரி. மர்க்குரிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வீனஸ். வீனஸுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது எர்த். எர்த்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மார்ஸ். மார்ஸ்க்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது சரி. இப்போ இதில் பாருங்க, ஜூபிட்டருங்கிறது நவகிரகங்கள்ல பொதுவாக எதை சொல்றோம்? இது உயர்த்த முடியுமா வால்யூம்? குரு, ப்ரஹஸ்பதி. ஜூபிட்டருங்கிறது ப்ரஹஸ்பதி. அடுத்தது 4வதா பார்த்தது இது செவ்வாய். அது என்னது? அங்காரகன். 3வது எது? பூமி இல்லையா? மர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர். எர்த் பூமி மாதா. பூமி மாதாக்கு பிள்ளை யாரு? அங்காரகன். இப்போ அம்மா குழந்தைய படிக்கிறதுக்கு எங்க அனுப்புவோம்? ஸ்கூலுக்கு. அதனால ஆச்சாரியன் தான் குரு. 3வது தான் பூமி. பூமி தம் பிள்ளை அங்காரகனை குருவான ப்ரஹஸ்பதி கிட்ட அனுப்புறான். அந்த ஆர்டர் வருதா? கிளியரா? ஆனா அம்மாவை போல பிள்ளை இருக்கணும் இல்லையா? தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. அம்மாவை போல பிள்ளை இருக்கணும். இந்த அஸ்ட்ரோனாமிக்கலி பார்த்தா which is the planet astronomically that is conducive for the living beings to survive? Earth. இப்போ earth மாதிரி யார் இருக்கணும்? மார்ஸ். அதனால தானே மார்ஸ்க்கு மங்களாயெல்லாம் அமிச்சு பார்க்கணும். தண்ணி இருக்கா, ஜலம் இருக்கா. நான் இங்கே இடம் இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது அப்பார்ட்மெண்ட் கட்டினா அங்கே கொஞ்சம் செட்டில் ஆகலாம் பாருங்க. ஜலங்கில ஏதாவது கிடச்சிதானே. எல்லாம் ரெட்டாக இருக்கும். ஜெய்ப்பூருங்கிறது பிங்க் சிட்டிம்பாங்க. எல்லாமே ரெட் பிளானட் இது இல்லையா? அங்காரகன். அங்கே எல்லாரும் போய் செட்டில் ஆகிடலாம். அரக்கு கலரில் வீடெல்லாம் இருக்கும். அதனால் இப்படி அடுத்து இருக்குது. அப்படி பகவான் என்ன பண்ணுறார் இங்கே? கோஹிதஹான்னு சொல்லும்போது சம்சாரமாகிய வித்து விளையுமிடமான பிரகிருதிக்கு நன்மை செய்பவர்.
நமக்கும் நன்மை பண்றார், அடுத்த பிளானெட்டுக்கும் நமக்கு நம்மள மாதிரி தன்மை இருக்கான்னு பார்த்து பார்த்து வைக்கிறார். அதனால அப்படி இருக்கக்கூடியவருக்கு கோஹிதஹான்னு பேர். கோஹிதாய நமஹ, கோஹிதாய நமஹ, கோஹிதாய நமஹ. அடுத்தது கோபதிஹி, போக பூமேஹே ஸ்வர்கஸ்யாபி பதிஹி கோபதிஹி, போக பூமியான சுவர்க்கத்திற்கும் தலைவர். அதனால சரி சுவாமி, பூமிக்கு தலைவர், சொர்க்கத்துக்கும் அவர் தான் தலைவர், இந்திராதிகளுக்கும் அவர் தான் தலைவர். அதனால கோபதயே நமஹ, கோபதயே நமஹ, கோபதயே நமஹ. அடுத்தது கோப்தா, அஸ்ய கர்மபல சக்கரஸ்ய ரக்ஷிதா, கர்ம பலன்கள் அனைத்தையும் காப்பவர். அதனால இப்போ நம்ம ஒரு பேங்க்ல போய் 1,00,000 ரூபாய் வைக்கிறோம். வச்சிருக்கோங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ரசீது, அக்னாலேஜ்மெண்ட். இப்போ டிக்கெட் புக் பண்ணுறோம் ஐஆர்சிடிசியில், அப்போ என்ன கன்ஃபர்மேஷனுக்கு என்ன கிடைக்கும்? எஸ்எம்எஸ்ல. அந்த எஸ்எம்எஸ்ல என்ன வரும்? பிஎன்ஆர் நம்பர். இல்லையா? அதெல்லாம் இருந்தால் தான் கன்ஃபர்ம். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அவன் சொல்லிவிடுவானே, நீங்கள் ஒன்றும் கட்டவே இல்லைன்னு சொல்லிவிடுவான். இல்லையா? நமக்கு ஒரு இது தேவை. இப்போ நம்ம கர்மா ஒன்றும் பண்ணுறோம், இந்த கர்மாவினால ஒரு புண்ணியம் வருதுன்னு வச்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன், மோட்சத்தை அடைய வேண்டாம்னு நினைக்கக்கூடியவருக்கு புண்ணிய பாவங்கள் தேவை. அப்போ ஒரு கர்மாக்கும் பாவ புண்ணியங்கள்னு சேர்றது. அதையெல்லாம் கரெக்டாக கணக்கு போட்டு யார் வச்சுட்டு இருக்காளோ அவருக்கு கோப்தான்னு பேர். க்ளீனாக வச்சுட்டு இருக்கார். நம்ம ஏதாவது நல்ல காரியம்லாம் பண்ணிவிட்டு பெருமாள் அதெல்லாம் நீ ஆஸ் பர் மை அக்கௌண்ட் புக், ஐ டோன்ட் திங்க் ஐ மேட் தட் என்ட்ரி, ஐ டோன்ட் நோ வெதர் யூ டிட் தட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? நம்ம ஒன்றுத்தையும் பார்த்து வச்சுக்கிறார். நல்லதையும் வச்சுக்கிறார், கெட்டதையும் வச்சுக்கிறார். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். சுவாமி செலக்டிவாக இருக்கப்படாதா? இல்லையா? நல்லதை மட்டும் வச்சுன்னுட்டோ கெடுதெல்லாம் மறக்கக்கூடாதா? மறந்துடுவார். அதுதான் அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா சட்டுன்னு அதை மறந்துடுவார். நம்ம பண்ணியிருந்தாலும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவார். என்ன பேர் அதுக்கு? அவிஜ்ஞாதா. அதனால பயப்பட வேண்டாம் அவரை பார்த்து. சும்மா அப்படி கடபடான்னு இருப்பார் பார்க்கறதுக்கு. சில பேரை பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார். தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும்னு இருக்கம்பார். ஒரு தோல்லேருந்து இன்னொரு தோல் பார்க்கறதுக்கு 1 வாரம் ஆறுது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான திருமேனி. திருமுகங்கள்லாம் பார்த்தா 4-5 பேர் சேர்ந்தாப்புல இருக்கா மாதிரி ஒரு திருமேனி கடாபாந்திரமா இருப்பார். அவர் பேசுறது, சுவாமி ஏழனம் அப்படிங்கிற, ஐயோ உங்கள் குரலுக்கும் திருமேனிக்கும் சம்பந்தமே இல்லையே சுவாமி. இல்லையா? அவர் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கார், கோப்தா. ஆனால் கிட்டக்க போய் பார்த்தா அவிஜ்ஞாதா. இல்லையா? அதனால கோப்த்ரே நமஹ, கோப்த்ரே நமஹ, கோப்த்ரே நமஹ. அடுத்தது விருஷபாக்ஷஹ, தச்ச தர்மத்வாரேண இதி விருஷபாக்ஷஹ, தர்மத்தின் வழியாகவே கர்ம பலன்களை காப்பவர். அதாவது இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் பெஞ்ச் மார்க்காக, இப்போ ஆற்றுல அம்மாவுக்கு 2 பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல் பிள்ளை நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிவிடுவோம், அந்த முதல் பிள்ளையே பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கோங்க. வேண்டா அண்ணா மாதிரி போயிட்டு, அதுக்கு அண்ணா மேலே வெறுப்பே வந்துடும். இவன் படித்து நம்ம தலையை எழுத்து பிராணனை வாங்குறான். அண்ணா மாதிரி படிச்சுட்றா அது போகிறோம், அண்ணா மாதிரி படிச்சுட்றா அது போகிறோம், அண்ணா மாதிரி ஏதாவது பெஞ்ச் மார்க் ஏதாவது வச்சுக்க வேண்டாமா? இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது, அந்த பிள்ளைக்கு சாமர்த்தியம் இருக்காது, பக்கத்து வீட்டு பிள்ளை வந்துடுவார். பெஞ்ச் மார்க் அவனை மாதிரி படிக்கணும், அவனை மாதிரி. இன்ஜினியரிங்கே நம்ம மாத்திலாம் அப்படி தானே. அவள் இன்ஜினியர் ஆகிட்டா நீ ஆகிடு. அதனால தான் ஒரு வேடிக்கைக்கு சொன்னார், தெற்கில் கல்லை விட்டெறிஞ்சா நாய் மேலே படாதான், இன்ஜினியர் மேலே தான் படுமா. அதனால் வீட்டுக்கு வீடு ஒரு இன்ஜினியர். எங்கே படித்தார், எப்படி படித்தார்? அந்த இன்ஜினியரிங் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ விட்டுருங்க. முதல்ல கேம்பஸ் இருக்காங்கிறதே ஒரு கேள்வி இல்லையா? அது இருக்கோ இல்லையோ, இவருக்கு என்ன படிச்சிருக்கார் சுவாமி, என்ன படிச்சிரு, ஐ மீன் இன்ஜினியர் அப்படிம்பார். அதனால் இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பெஞ்ச் மார்க்குன்னு ஒன்று வச்சுக்க வேண்டாமா? பகவான் எதை பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்காருன்னா தர்மத்தை பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு எதுலேயுமே ஒரு தர்மம் பார்க்கணும். அவர் தர்மம் பார்த்ததுனால தான் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு திரௌபதியும் தர்மத்தை பார்த்தா. திரௌபதிக்கு பஞ்சபுத்திராள் இருந்தா, ஒரு பாண்டவாள் மூலமாக ஒரு குழந்தை. ஒரு ராத்திரியில் துரோணன் பிள்ளை அஸ்வத்தாமா என்ன பண்ணி விடுறான், அத்தனை 5 பேரையும் கொண்டு விடுறான். 5 பேரும் ஒரே ராத்திரியில் போயிடுறான். ஒரு தாய்க்கு, திரௌபதிக்கு ஏற்கனவே ஹியூமிலியேஷன் இல்லையா? அதுக்கும் மேலே 5 குழந்தைகள் போயிட்டா. கிருஷ்ணர்கிட்ட அழறா. கிருஷ்ணர் பார்த்தார், இவளுக்கே
பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்பா. இவளுக்கேவா கஷ்டம் வரணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ அந்த சமயத்தில் தான் இந்த அஸ்வத்தாமா என்ன பண்ணிட்டா, சரி 5 புத்திராள் போயிட்டா பஞ்சபாண்டவாள் போலேன்னு சொல்லிட்டு உத்தரையின் கர்ப்பத்தை சிதைக்கணுங்கிறதுக்காக அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணா. திரௌண்யஸ்ய விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிம் கதியாத்த சக்ரஹ மாதுஷ்ச மேய சரணம் கதாயாஹ அப்படின்னு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா. அது சிதைக்கப்படுத்து. அப்போ பகவான் வந்து ரட்சித்தார். பரீட்சித்து பிறந்துட்டான். இப்போ அந்த அஸ்வத்தாமாவை கூட்டுண்டு நேர இழுத்துன்னு வரார் பகவான் திரௌபதி கிட்ட. கொன்னுடுமா இவனை? அப்போ அவர் சொல்றா, என் குழந்தைகள் 5 பேர் போயிட்டா காரணம் இவன் தான். ஆனா இவன் எங்க ஆத்துக்காராளுக்கெல்லாம் குருவின் பிள்ளை. அதனால இவனை கொன்னுட்டா அந்த பாவம் வந்து எங்க ஆத்துக்காரர்களை போய் சேரும், தர்மத்துக்கு சிதைவு ஏற்பட்டுடும். அதனால இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா பகவான் என்ன பண்ணிட்டார், அவன் மஸ்தகத்தில் ஒரு மணி, அவன் அந்த காலத்தில் வந்து இந்த வீவிங்னு இப்போ பண்ணிக்கிறா பாருங்க, ஹேர் வீவிங், முடியலன்னா அது பண்ணிக்க வேண்டியது தானே. அந்த மாதிரி அந்த காலத்து ஜெம் வீவிங்னு ஒன்று பண்ணிப்பான். ஜெம்மை வந்து நல்லா இன்ஸ்டால் பண்ணிப்பான். அதை கழட்டிடுங்க, ஒன்றும் பண்ணக்கூடாது. அதனால கிருஷ்ணருடைய சகியா இருந்து நான் தர்மத்துக்கு தவறி போகக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தான். தர்மத்தை அப்ப கூட கடைப்பிடிச்சா திரௌபதினா, ஏன்னா தர்மத்துக்கே பிரதிநிதியா இருக்கக்கூடிய பகவானோட பழகினபடியால். அப்பேற்பட்டவனுக்கு விருஷபாக்ஷான்னு பேர். விருஷபாக்ஷாய நமஹ, விருஷபாக்ஷாய நமஹ, விருஷபாக்ஷாய நமஹ. அடுத்தது விருஷப்ரியஹ. ஏவம் பிரவர்த்தக நிவர்த்தக தர்மௌ பிரியாவஸ்ய இதி விருஷப்ரியஹ. பிரவிருத்தி நிவிருத்தி தர்மங்களில் அன்புடையவர் அப்படின்னு இந்த இடத்தை எடுக்கிறார். அதாவது எந்தெந்த தர்மங்கள், இதை தேசிகன் ரகசிய திரைசாரத்திலையும் எடுக்கிறார். பிரவிருத்தி நிவிருத்தி தர்மங்கள் எது நம்மளை இந்த பூமியிலேயே தக்க வைக்கிற மாதிரி வைக்கிறதோ அது பிரவிருத்தி. எது இந்த பூமியிலேருந்து விடுபட வைக்கிறதோ அது நிவிருத்தி. பிரவிருத்தி நிவிருத்தி தர்மங்கள் ரெண்டுத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர். இங்கே இருக்கணும்னாலும் நம்ம பகவானை நம்ப வேண்டியது தான், அவரை ஆதரிக்க வேண்டியது தான், அவர் நம்மளை ஆதரிக்க வேண்டியது தான். இந்த பூமியை விட்டு போகணும்னாலும் அவரை பிடிக்க வேண்டியது தான். இங்கே இகலோக சௌக்கியத்துக்கும் சரி பரலோக சௌக்கியத்துக்கும் சரி அவர் தான். அதனால விருஷப்ரியா, விருஷப்ரியாய நமஹ, விருஷப்ரியாய நமஹ, விருஷப்ரியாய நமஹ. இப்ப அடுத்தது அனிவர்த்தி. அதுக்கு சொல்றார், தத்ர பிரவிற்த்தி கர்மரதானு தூமாதி பித்ரியான புனராவிருத்தியா சம்சாரன்ன நிவர்த்தயதி இதி அனிவர்த்தி. பிரவிற்த்தி தர்மத்தில் இருப்பவர்களை தூமாதி மார்க்கத்திலே பித்ருலோகம் சேர்த்து மறுபடியும் உலகில் பிறப்பதினால் உலகை விட்டு நீங்காமல் இருப்பவர். அதனால சில பேர் வைகுண்டத்துக்கு போகணும்னு நினைப்பா, சில பேர் இகலோகத்தில் இருக்கணும்னு நினைப்பா. அப்பேற்பட்டவாளுக்கு தூமாதி மார்க்கம் வழியாக சென்று ஸ்வர்க நரகாதிகளை அனுபவித்து மறுபடியும் வர வச்சு இன்னைக்காவது ஒரு நாள் கரையேற்றுபவர். அதனால அனிவர்த்தின்னு பேர் பகவானுக்கு. அனிவர்த்தினே நமஹ, அனிவர்த்தினே நமஹ, அனிவர்த்தினே நமஹ. அடுத்தது நிவிருத்தாத்மா. நிவிருத்தாத்மாக்கு சொல்றார், ததோ நிவிருத்தாக நிவிருத்தி தர்மானோ அப்பியாத்மனோ அஸ்யேதி. நிவிருத்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஈஸ்வரர். இந்த பிரவிற்த்தி நிவிருத்தி மார்க்கங்கள்ல நிவிருத்தி மார்க்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவருக்கு பகவானுக்கு நிவிருத்தாத்மான்னு பேர். நிவிருத்தாத்மனே நமஹ, நிவிருத்தாத்மனே நமஹ, நிவிருத்தாத்மனே நமஹ. அடுத்தது சங்கேப்தா. தத்ர பிரவೃತ್ತಾன் சங்குச்சித ஸ்வாபாவிக ஞான பாவான் கர்த்தும் ஷீலம் அஸ்ய இதி சங்கேப்தா. பிரவிற்த்தி தர்மத்தில் இருப்பவர்களுடைய இயற்கையான ஞானத்தை குறுகும்படி செய்பவர். அதனால
பிரவிற்த்தி மார்க்கத்தில், அதாவது இந்த லோகத்திலேயே இருந்து உய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய ஞானத்தை குறைச்சலாக்கி விளையாட்டு காண்பிப்பார். சுவாமி இவ பட திருந்தவே மாட்டாளான்னு தோணும் இல்லையா? நம்மளே நினைச்சா நமக்கு தோன்றது இல்லையா? அப்படி காரணம் என்னன்னா, பகவான் அந்த ஞானத்தை கொஞ்சம் குறுக வைக்கிறார். He tries to bring that knowledge under contraction. அந்த கண்ட்ராக்டட் நாலேஜ் இருக்கிறவனுக்கு அந்த மேல் உலகத்துக்கு போகணுங்கிற ஞானம் ஸ்புரிக்காதான். பகவான் கொஞ்சம் தக்க வச்சுடுறாராம். அப்பேற்பட்டவருக்கு சங்கேப்தா சங்கேப்த்ரே நமஹ சங்கேப்தே நமஹ. சரி சுவாமி, மூணாவது தடவை இருக்கா? சங்கேப்த்ரே நமஹ. சரி, இது பிரவிற்த்தி மார்க்கத்தில் போறவாளுக்கு அப்படி ஆக்குறார், குறுக வைக்கிறார். நிவிருத்தி மார்க்கத்தில் போறவாளுக்கு என்ன பண்ணணும்? ஞானத்தை பெருக வைக்கணும். அவருக்கு க்ஷேம கிருத்துன்னு. அடுத்தடுத்து இப்ப பாருங்க, சங்கேப்தா குறுக வைக்கிறார், க்ஷேம கிருத்து விஸ்தாரப்படுத்த வைக்கிறார். க்ஷேம கிருத்து நிவிருத்தானாம் தத் சங்கோச்சன விமோச்சனம் க்ஷேமம் கரோதி இதி. நிவிருத்தி தர்மத்தில் இருப்பவர்களுக்கு ஞானம் சுருங்காமல் விரிவாகும்படி க்ஷேமத்தை செய்பவர். He expands. அதனால க்ஷேமவ்ருதே நமஹ. க்ஷமிக்கணும், க்ஷேமக்ருதே நமஹ. க்ஷேமக்ருதே நமஹ. க்ஷேமக்ருதே நமஹ. ஆனா பகவானுக்கு கருணை எப்படி பாருங்க, பிரவிற்த்தி நிவிருத்தி தர்மங்களை கொடுத்து பிரவிற்த்திக்கு சுருங்க வச்சு நிவிருத்திக்கு பெருக வச்சாலும் பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருந்து எப்படியாவது சுகப்பெற வேண்டும் நினைக்கக்கூடிய நமக்கு ஞானத்தை விஸ்தாரம் படுத்தி வைக்கிறார். புரியுறதா சொல்றது? பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு பகவான் ஞானத்தை சுருங்க வைக்கிறார், நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு பகவான் ஞானத்தை பெருக வைக்கிறார், பிரவிற்த்தியில இருந்தாலும் நமக்கு பெருக வைக்கிறார். அது எப்படி சுவாமி தெரியுதுன்னு கேட்டா, அதனால தானே யாத்திரை வர வைக்கிறார் இல்லையா? அதனால தான் நம்ம யாத்திரை வர வைக்கிறார். நாங்கள் 2014 அதாவது சுஜாதா சுதர்ஷனும் முக்திநாத்க்கு மட்டும்தான் பொதுவாக கூட்டுன்னு போவா. 24-25 தடவை ஒரு 15 வருஷமாக கூட்டுன்னு போயிட்டு இருக்கா. 2014 நான் அவளோட பேசிட்டு சொன்னேன், நம்ம திவ்ய தேசங்களுக்கெல்லாம் கூட்டின்னு போகலாம். 2014 ஆகஸ்டில் 70 பேர் 40 சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பித்து திருப்பார்த்தன் பள்ளி அப்படின்னு திருநாங்கூர் திவ்ய தேசம், 40 சோழ நாட்டு திவ்ய தேசங்கள், 10 அபிமான ஸ்தலங்கள், குணசீலம், காட்டழேசிங்கர், வடுவூர், மன்னார்குடி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள், அப்புறம் தில்லை வளாகம், இந்த மாதிரி எது சோழநாடு, ஊத்துக்காடு, இந்த மாதிரி ஒரு 10 அபிமான ஸ்தலங்கள், 40 சோழ நாட்டு திவ்ய தேசங்கள், 40+10 50 தேசங்களுக்கு போய் பகவானை 70 பேர் அனுபவித்தோம். ஆகஸ்ட் 2014. பிப்ரவரி 2015 90 பேர் கேரளத்தில் இருக்கக்கூடிய 13 திவ்ய தேசங்கள், திருநாவாய், திருவித்துவக்கூடு, திருவட்டாறு, திருவன்பரிசாரம், திருவனந்தபுரம், திருச்செங்குன்றூர், திருப்புலியூர், அந்த மாதிரி திருமூழிக்களம், இதெல்லாம் 13 திவ்ய தேசங்கள், 13 அபிமான ஸ்தலங்கள், குருவாயூர், இஞ்ஞாலக்கூடா, கூடல் மாணிக்கம், அப்புறம் திருப்பிரயார், பயமல் போல, அப்புறம் வர்க்கலா, அப்புறம் பன்னியூர், அப்புறம் இது திருவள்ளம், இந்த மாதிரி 13 அபிமான ஸ்தலங்கள், 13 திவ்ய தேசங்கள், 26 திருக்கோவில்களுக்கு சென்றோம். ஆச்சா, இந்த யாத்ராவுக்கு 90 பேர் வந்தா, 150 பேர் வெயிட் லிஸ்ட்ல இருந்தா. 3 திவ்ய தேசங்கள் போனோம். முதல் சோழ நாட்டு போகும்போது கிருஷ்ண சரித்திரம் முழுக்க சொன்னேன், உபன்யாசம், அதெல்லாம் யூடியூப்ல இருக்கு. அடுத்தது இதுக்கு வரும்போது பாகவதத்தில் சேஷமா இருக்கக்கூடிய பாகி அவதாரங்கள் சொன்னோம்.
பிப்ரவரி 2015. ஆகஸ்ட் 2015 பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் அபிமான ஸ்தலங்கள் நடுநாடு. பாண்டிய தேசம் 18. அதில் 18 மதுரையை சுற்றி சிலது, புதுக்கோட்டையை சுற்றி சிலது, திருநெல்வேலியை சுற்றி சிலது. 18 நடுநாட்டு திவ்ய தேசம் திருக்கோவலூர், திருவகீந்திரபுரம் 18-20. 10 அபிமான ஸ்தலங்கள் மதுராந்தகம், சிங்கப்பெருமாள் கோவில், ஆனமலை, அப்புறம் வந்து கல்லிடக்குறிச்சி, வராகர், பரிக்கல் நிருசிம்மன், இதுக்கெல்லாம் சேவிச்சுட்டு வந்தோம். அதனால இது ஒரு 18 + 2 + 10 30 திவ்ய தேசங்கள். அப்போ முழுக்க ராமானுஜருடைய சரித்திரத்தை சொன்னோம். அடுத்தது செப்டம்பர் 2015 வடதேசம் போனோம். வடதேசத்தில் பூமியில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் குருக்ஷேத்திரம், அதே மாதிரி மதுரா, கோகுலம், கோவர்தனம், விருந்தாவனம், நைமிஷாரண்யம், அயோத்தியா, சித்திரக்கூட்டம், பிரயாகம், வாரணாசியில் வந்தோம், கங்காஹாரதி சேவிக்க முடியல. 10 இதெல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள். அப்போ வரும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு 120 நாமாக்களுக்கு அர்த்தம் சொன்னோம். அது ஒரு 40 பேர் வந்தோம். அடுத்தது வந்து ஜனவரி 2016 ஆந்திர தேசத்திலும் தெலுங்கானா தேசத்திலும் உள்ள ஸ்தலங்கள். அதில் 2 திவ்ய தேசங்கள். ஒன்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் போனோம். திருப்பதி மேல் பெருமாளை சேவிக்கிறதுக்கு பாக்கி எல்லாரும் போயிட்டா. அடுத்தது சிங்கவேள் குன்னம்னு சொல்லக்கூடிய அகோபிலம் க்ஷேத்திரம். 2 இன்னும் 17 தேசங்களுக்கு போனோம். என்னென்னா மட்டப்பள்ளி, கேதவரம், மங்களகிரி, வேதாத்ரி, யாதகிரி குட்டா, சிம்ஹாச்சலம், ஸ்ரீகூர்மம், பெஞ்சலகொன்னா, அன்னவரம், பத்ராச்சலம், ஆந்திர விஷ்ணு, காக்குளாந்திர விஷ்ணு, மத்ஸ்ய அது வந்து நாகலபுரம், நெல்லூர் ரங்கநாதர், இதெல்லாம் இந்த திவ்ய தேசங்கள்லாம். அது பத்ராச்சலம், அதான் அன்னவரம் ஆயிடுது, சத்யநாராயண பெருமாள் ஆச்சு. இது மாதிரி 18 ஸ்தலங்கள் 9 நாள் போனோம் ஒரு பஸ்ஸில். 31 பேர் தான் ஆச்சா. அடுத்தது வந்து மார்ச் 2016 72 பேர் போனோம் 3 பஸ்ஸில். நவத்வாரகா, டாக்கூர் துவாரகான்னு அகமதாபாத் பக்கத்தில், வீராவல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்தி துவாரகா, போகிற வழியில் போகக்கூடிய மூல துவாரகா, அடுத்தது வந்து போர்பந்தரில் இருக்கக்கூடிய சுதாமா துவாரகா, மேஜர் துவாரகாவில் இருக்கக்கூடிய துவாரகாதீஷ், பேட் துவாரகான்னு தீவியில் இருக்கக்கூடியவர், ருக்மிணி துவாரகா, நாத துவாரகா, காங்க்ரோலி துவாரகா. அதான் கோம்தி துவாரகா தான் துவாரகாதீஷ் துவாரகா. அதனால 9 துவாரகாக்கள். புஷ்கர க்ஷேத்திரம் அதுக்கு போயிட்டு அங்கேயோ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் ஆச்சு. அதான கையோட எல்லாம் இது ஊருக்குள்ளேயே இருக்குது சுவாமி. இப்போ வந்து சீதை இருந்த ஊர், சீதை போகிற வரைக்கும் அது லங்கை, போன உடனே அது ஸ்ரீலங்கை. அதனால் ராமாயணம் ஸ்ரீலங்கையில் எப்படி நடந்ததுங்கிறதுக்காக 80 பேர் இங்கேருந்து விமானம், சென்னப்பட்டினத்துலேருந்து விமானம் ஏறி போய் அங்கே இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் போனோம். போயிட்டு அங்கே எங்கே இருக்குன்னா சில ஸ்தலங்களுக்கு போனோம். ஒன்று சீதா இலியான்னு ஒரு கோவில், சீதை வாழ்ந்த இடம் நுவாரா இலியாவில். அதை தவிர்த்து சீதை வந்து சில நாட்கள் வந்து ஒரு அருவி கிட்ட வச்சிருந்தான் ராவணன். சீதா இலியான்னு சொல்லிட்டு ஒரு மலை கீழே இறங்கி போய் மறுபடியும் ஏறி வந்தோம் ஆச்சா. அதே மாதிரி சீதா குட்டுவா அது ஆச்சா. அதே மாதிரி ராவணனுடைய குகை அதுக்கு போனோம். அப்புறம் கச்சபன்னு ஒரு ராஜா, அவன் வந்து கட்டின ஒரு கோட்டை வந்து சிகிரியான்னு ஒரு இடம், அந்த சிகிரியாவுக்கு போனோம். அடுத்தது வேற இந்த ஸ்தலங்கள் ராவணா கேவ்ஸ் ஆயிடுது. இது திவிரும்போலா, அது வந்து நம்ம தனுவிலா வந்து ராவணன், அதாவது அந்த அம்பை வந்து அடிச்ச இடம், ராமர் அம்பை அடிச்ச இடம் தினுவிலா, அது லேக்கு. அப்புறம் திவிரும்போலான்னு சொல்லக்கூடியது பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய குகையா கட்டின தேராவாதாள்னு பேர் அந்த பௌத்தத்துக்கு, அதுக்கு போயிருந்தோம். அக்னி பரீட்சை அது வந்து சீதை அக்னி பரீட்சை பண்ண இடம், அந்த இடத்துக்கு போயிருந்தோம். விபீஷணன் வந்து மகுடம் பட்டாபிஷேகம் பண்ணது கேலனியான்னு பேரு, கொழும்பு பக்கத்துல வெரங்கன் டோட்டா. அது வெரங்கன் டோட்டாங்கிறது ராவணனுடைய புஷ்பக விமானம் இறங்கின இடம் வெரங்கன் டோட்டா. அப்புறம் வந்து லக்கலா, அதாவது அவனுடைய உடம்ப வந்து ஒரு மலைக்கு மேலே வச்சு அதை பார்த்த இடம்.
அது சிங்களத்திலேயே அவ சொல்றா. நம்ம வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்திலேயும் போய் ராமாயணத்தில் அதெல்லாம் இல்லை. இவரும் அங்கேயும் இன்னும் கிராமத்தில் அக்னி பரீட்சை பண்ண இடத்துல தான் மக்கள் வந்து இன்னும் சத்திய பிரமாணம் பண்றா. லக்கலான்னு அவருடைய உடம்ப வச்ச இடம் பார்த்தோம். எல்லாம் இப்படி பல இடங்களுக்கு போயிட்டு இருந்தோம். ரம்போடா அப்படியே அந்த அருவி கொட்டக்கூடிய இடம். ஆஞ்சநேயருடைய ஆச்சரியமான ரூபத்தை இப்ப கட்டி வச்சிருக்கா. அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஆஞ்சநேயர் கால் பதிச்ச இடம் அந்த சீதா எலியா பக்கத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் சேவிச்சோம். அசோக வாட்டிகா, அது ஹக்கலான்னு பேர். ஹக்கலான்னு சொல்லக்கூடிய இடம் போற வழியில அசோக வாட்டிகான்னு அதை ரொம்ப இப்போ மாடர்னைஸ் பண்ணி ஒரு கார்டனா வச்சிருக்கா. இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த யாத்ரா போகும்போது முழுக்க முழுக்க எந்த உபன்யாசம்னா ஹம்ச சந்தேஷம். தேசிகன் வந்து அன்னத்தை தான் வந்து தூது அனுப்புறார். பாரத தேசத்திலேருந்து ஸ்ரீலங்கைக்கு ராமர் தூது அனுப்புறார், சீதை எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஸோ ஹம்ச சந்தேஷம் வச்சு அதுவும் யூடியூப்ல இருக்கு. இப்போ நாங்கள் சொன்ன யாத்ராக்களுடைய வீடியோ எல்லாமே யூடியூப்ல இருக்கு. அது 2016 மேல நடந்தது. இப்போ 2017 இப்போ இதில் வி ஹேட் அன் ஆப்ஷன். முக்திநாத்தை தனியாக வச்சுவிட்டு பத்ரிகாசிரமத்தை தனியாக வைக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா இது ரெண்டுமே மலையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள். அதனால் பரவாயில்ல, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அவதிப்பட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக 11 நாள். அதுலேயும் சில இது யாத்ராக்கள் என்ன ஆகிடும்னா, இப்போ போக்ரா போகிறான்னு வச்சுக்கோ. போக்ரான்னா அங்கே ஒரு நாள் முழுக்க ஒரு நாள் இருந்து அந்த அருவியெல்லாம் பார்த்து விட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு நாள். பொதுவாக யாத்திரானா அதெல்லாம் இருக்கும், ஒரு ஜென்ரல் ஒரு ஐட்டினரினா அது இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடியதோ வராகி அது இதெல்லாம் இருக்கும். நமக்கு பூர்ண சத்தியம் பகவானை தவிர்த்து ரெண்டாவது கிடையாது. அதுதான் நமக்கு சாஸ்திரமே. என்னமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறாருங்கிற அந்த பூர்ண விசுவாசம் இருக்கணும். அப்புறம் சில கோவில்கள் எல்லாம் மிருகவதையெல்லாம் நடக்கும். நேபாளத்திலேயே எருமையெல்லாம் வெட்டக்கூடிய கோவில்கள்லாம் சிலது உண்டு. மிருகங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போனால் அபச்சாரப்பட்டுடும்னு சாஸ்திரம். அதனால் அதையெல்லாம் விட்டு விட்டேன்னா பல பேர் கேட்பா, ஏன் கூட்டு போல, ஏன் அதை வைக்கலை, ஏன் இதை வைக்கலைன்னு விட்டு. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃப்ரீடம் கொடுத்துட்டோம். நேரம் இருக்கிற சமயத்தை நீங்கள் போயிட்டு வாங்க, யாரையும் நம்ம தடுத்து நிறுத்தலை. ஆனால் இந்த இடங்களுக்கெல்லாம் போடாத காரணம் என்னென்னா, உயர்ந்த இடத்த பார்த்துட்டு பகவானை சேவிச்சுட்டு முக்தி தரும் அப்பேற்பட்ட பெருமாளை சேவிச்சுட்டு எதுக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். ஐட்டனரியை ரொம்ப பார்த்து பண்ணோம். ஆனால் இது ஒன்றும் எவ்வளவு நம்ம ஒரு யாத்திரையும் அதையும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் யாத்திராவோட ஒரு பாயிண்ட் அடியவங்கள் என்ன வச்சுருக்கோன்னா, ரொம்ப உயர்ந்த ஹோட்டலாக இல்லாட்டாலும் ஏதோ 2 பேர் ஒரு ரூமில் தங்குறாப்புல ஒரு இடம் கொடுக்கணும். எல்லாரும் பஸ்ஸில் வரோம், இந்த மாதிரி ஒரு ஹாலை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 60 பேரும் இங்கே படுத்துக்குங்கோ. சுவாமி, தலையணை பெட்டி தான் தலையணை, போர்வை உங்கள் வஸ்திரத்தை வேஷ்டியே போர்வையாக பூத்துக்குங்கோ இல்லையா. எவ்வளோ பாத்ரூம் ஒன்றே ஒன்று, எத்தனை பேர் குளிக்கணும் அத்தனை பேரும் சேர்ந்து குளிக்கணும். எப்பத்துலேருந்து குளிக்கணும், நீங்கள் எப்போ படுத்துக்க போகிறவங்களோ அப்போ ஒருத்தராக குளிச்சாதான் காத்தால பொழுது விடியறதுக்குள்ளே அத்தனை பேரும் குளிச்சு முடியும். இப்படி கொடுத்துட்டா எவ்வளோ கஷ்டம் இல்லையா. அதெல்லாம் இல்லாமல் இப்போ இதில் ஒன்று பாருங்க, ஹோட்டல் நன்னா இருக்கணும், அவன் இடம் கொடுக்கணும் தளிகை பண்ணுறதுக்கு. பல பேர் கொடுக்க மாட்டான். they will not give. இங்கே நாங்கள் பண்ணுற சாப்பாடை சாப்பிடுவோம், நாங்களும் தானே ஆச்சாரெல்லாம் பார்த்து பண்ணுறோம், ஈட் அவர் ஃபுட் அப்படின்பா. அதனால் அவள் வந்து இடம் கொடுக்கணும் தளிகை பண்ணுறதுக்கு. ஹோட்டல் நன்னா இருக்கணும் இல்லையா. 3வது இப்போ என்ன எதிர்க்கோ இல்லையா, வைஃபை இருக்கணும். பத்ரிநாத் போனோன்னா பல பேர் வைஃபை இஸ் நாட் ஒர்க்கிங்னா நம்ம ஒர்க் பண்ணுறதே எங்கள் பெரிய விஷயம். பத்ரிகாசிரமத்தில் அந்த குளிரில் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுவே பகவத் கட்டாட்சம் தான். வைஃபை எங்கே. அதனால் சில பேர் தொலைக்காட்சி பெட்டி, ஒருத்தர் ஒரு புது தொலைக்காட்சி ஆரம்பிச்சிருக்கார். அதனால் ராத்திரியில் அதை பார்க்கணும், அது பார்த்தா அதுக்கு ஏற்றாப்புல இருக்கணும் இல்லையா. அதெல்லாம் வேற பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்ப்போம். ஸோ இது ஹோட்டலோட ஃபெசிலிட்டிஸ் ஒரு தடவை பார்க்கணும். அவள் தளிகை பண்ணுறவாளுக்கு இடம் கொடுக்குறாளான்னு பார்க்கணும். பல பேர் கொடுக்க மாட்டான். அதுவும் நாங்கள் ஸ்ரீலங்காவில் பண்ணது ஆச்சரியம்தான். ஏன் தெரியுமா, ஸ்ரீலங்காவுக்கு கூட்டுன்னு போகிற ஏஜென்ட்ஸ் 1000 பேர் இருக்கா. இந்த மாதிரி சாத்வீக தளிகையை வந்து நம்ம அங்கே பண்ணி சாப்பிட்றதுக்கு அவளுக்கு அந்த கான்செப்டே கிடையாதே. அதை நாங்கள் கெஞ்சி கூத்தாடுறதுக்குள்ளே போகிறோம்னு ஆயிடுச்சு. அது ஒன்று கொடுக்கணும். ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு ஃப்ளைட்டு முக்திநாத்துக்கு போக்ராலேருந்து ஜும்சும் போனோம். போக்ராலேருந்து ஜும்சும் போனோம். விமானம் போல எவ்வளவு லேண்ட்ரோவில் போனோம். நம்ம ஊரில் நம்ம காரு 1 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே அதுக்கு பிரேக் சரி இருக்கிறது இல்லை, கிளச்சு போயிடுறது, சர்வீஸ்க்கான பணம் டென்ட்டு வந்துடுறது. இது போன வழியில் முதல்ல எப்படி சொன்னோம், முதல் 100 கிலோமீட்டர் ரோடு பிரமாதம், அடுத்த 80 கொஞ்சம் சுமாராக இருக்கணும்.
முதல் 100 போயிட்டோம்னு எல்லாரும் கேட்டா, ஓஹோ பின்னாடி வர 80 இப்போ போயிட்டோமோ, அப்புறம் வர 100 நன்னா இருக்குமா, மாத்தி சொல்லியிருப்பாரு போல இருக்குன்னு. முதல்ல வந்த 100 ரொம்ப ஆச்சரியம், அடுத்த வந்த 80 நீங்க தேட வேண்டியதுதான் எங்க ரோடுன்னு. ஏன்னா நம்ம ரோட we created roads இல்லையா. பகவான் வந்து பகுஸ்யாம் பிரஜாயேதின்னு அவர் சிருஷ்டிக்கிறார். நம்ம போன இடம் ரோடாயிடுது, அவ்வளோதான். எங்க கல் எங்க மண், இது கீழே கண்டக்கி ஓடின்னு இருக்கு, மேலே மலை, முக்தி நாத்துக்கு போவோமா எப்படி? அப்படி போயிட்டு குதிரையை ஏறி சில பேரை குதிரை அணைச்சிடுது, சில பேரை விட்டுடுச்சு. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பார்த்தா ஒரு வேடிக்கையா இருக்கு பாருங்க, நமக்கு ஒன்றும் அது கஷ்டமாவே இல்லை. அதனால அதையெல்லாம் தாண்டி கொண்டு அங்க மேலே ஏறி 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 அந்த கண்டக்கியில ஸ்நானம் பண்ணி அந்த குளிரோட வந்து வஸ்திரத்தை மாத்திண்டு அந்த பகவானை வந்து சேவிச்சு, என்ன ஒரு ஆச்சரியமா பகவான் அங்க காட்சி கொடுத்தார் இல்லையா. அங்க பாஷ்யக்காரருடைய திருநக்ஷத்திரம் அன்னைக்கு எங்கேயாவது அமையுமா இல்லையா. எல்லாரும் கேட்பா, நீங்க எங்க கொண்டாடினீங்க? அவாவது நாங்கள் மெஸ்மாம்பலத்துல கொண்டாடினோம், நாங்க டி நகர்ல கொண்டாடினோம், நாங்க வந்து திருவான்மியூர்ல கொண்டாடினோம். நம்ம எங்க கொண்டாடணும்? முக்திநாத்தை கொண்டாடணும். சாளக்கிராமம் அடைநஞ்சேன்னு ராமானுஜருக்கு பெஸ்ட் கிஃப்டா தேசிகனை கொடுத்தோம் இல்லையா. பர்த்டே பாய்க்கு பர்த்டே கிஃப்ட் தேசிகனை ஸ்தாபனம் பண்ணி அங்கே எல்லாரும் விதவிதமாக பிரசாதத்தை கண்டருடுதல் செய்து பகவானிடத்தில் எல்லோரும் பகிர்ந்து கொண்டு கீழே வந்தோம். கீழே ஜும்சும்லேருந்து வந்து போக்ராக்கு வந்தோம். அது ஒரு தனி பிரயாணம் இல்லையா. அதெல்லாம் வந்து சரி இங்கேருந்தாவது விமானம் போகுமான்னு நினச்சா முதல் விமானம் கிளம்பிடுத்தோ, 2வது விமானம் 3வது விமானம் இறங்கியாச்சு, திரும்பி 2வது விமானம் கிளம்பிட்டு 3வது வண்டி வந்து சேர்ந்தா அதெல்லாம் காட்மாண்டுவில் வந்து தங்கினோம். அடுத்த நாள் காலத்தால் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோமோ இல்லையோ, பெருமாள் அவர் வந்து நேராக போய் படுத்துட்டார், நீர் நாராயணனா இல்லையா. அவர் ரெஸ்ட் எடுத்துட்டார், நம்ம போனது அவருக்கு டயர்டாக இருக்கு இல்லையா. பொதுவாக உபன்யாசம் கேட்டவுடனே கேட்டவாதான் அப்பா அப்படின்பா இல்லையா. அதனால இவ்வளோ நாள் கேட்டதே பெரிய விஷயம். அதனால இந்த குழந்தை நம்மளை வந்து பார்த்துதே, எல்லாரும் எழுந்து போகுது பாருங்க, எப்படி எழுந்துப்பா, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஆடி ஒரு மாதிரி ஆட்டம் காணும். நீர் நாராயணனை சேவிச்சுட்டு அப்படி விமானம் ஏறி தில்லிக்கு வந்து இது பார்ட் ஏ ஆயிடுது. அதுக்குள்ள சில பாகவதாள் நம்மை விட்டு பிரியா விடை செய்தனர். ஐயோ உங்களை விட்டு கிளம்பி போறோமே. இன்னொரு கோஷ்டியினர் வந்து சந்தோஷமா நம்மளோட வந்து இணைந்தார். சரி இவாளோட எல்லாம் கிளம்பி நேர தில்லியிலேருந்து புறப்பட்டு ஹரித்வாரத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஹரித்வாரத்துல வந்து அவர் ஒரு குண்டு சொல்லி போடுறார். என்னன்னா, நீங்க உங்க திருமுகம் விரல் ரேகைகள் இதையெல்லாம் காண்பித்தால் தான் மலை மீது விடுவோம். அவன் ஒரு இது கேட்கான், அது ஒரு பஞ்சசம்ஸ்காரம். அதனால காலங்கார்த்தால எழுந்து அதுக்கு சென்றால் நீங்கள் மட்டும் செய்தால் போராது, ஆத்மாவுக்கு மட்டும் கூடாது. வாகனம் இருக்கே அது சரீரம், அதுக்கு ஆகணும்னு சொல்லிட்டு சரீரம் ரொம்ப நாளி நின்றுது, ஆத்மாக்கு ஆயிடுச்சு. சரீரம் எவ்வளவு நாள் நின்றுதுங்கிற நின்றுது 2:30 மணிக்காய் அங்கேருந்து புறப்பட்டோம். அது 3வது வண்டியும் வந்து இணைந்தார்கள். அப்படி நம்ம போய் 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 வந்து ஹரித்வார் ரிஷிகேஷத்திலேருந்து புறப்பட்டு பீப்பல் கோட்டிக்கு வந்து சேர்ந்தோம். பீப்பல் கோட்டிக்கு வந்து சேர்ந்தவுடன் அடுத்த நாள் கார்த்தால புறப்பட்டு நேர ஜோஷி மட்டத்தில் இருக்கக்கூடிய நிசிம்மன், கீழே நிசிம்மன், மேலே ஆதிசங்கராளுடைய பகவத்பாதாளுடைய கத்தி, கீழே இறங்கி நேர போயிட்டு லெஃப்ட் எடுத்தா வாசுதேவருடைய ஆச்சரியமான ஆலயம். பெருமாளை சேவிச்சுட்டு, நீங்க வேலூர் ஹலே வீட்டில் பெருமாள் எப்படி இருப்பார், சென்னகேஸ்வரர், அதே மாதிரி தான் அங்கே பெருமாள் இருந்தார். நீங்க அந்த பெருமாளுடைய நின்றுக்க கோலத்தை பார்த்தா அந்த பிரபை இருக்கு இல்லையா, அந்த பிரபையிலேயே கீழே ஸ்ரீதேவி பூதேவி. அந்த பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக வந்து வண்டியில ஏறி நேர போனோம் பதரிகாசிரமம் சென்றோம். எல்லாரும் பதரிகாசிரம பெருமாளை அன்னைக்கு நல்லா சேவிச்சுட்டு அடுத்த நாள் கார்த்தாலே நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு சேவை. என்ன ஆச்சரியமா, பல பேர் விஷ்ணு சஹஸ்ரநாம சேவை, சில பேர் நாமாவளி சேவை, சில பேர் கற்பூர ஹாரதி, சில பேர் வெள்ளியில இருக்கக்கூடிய அந்த ஹாரதி, அடுத்த நாள் கார்த்தால திருமஞ்சனம், சில பேர் அலங்கார சேவை, சில பேர் வேத பாராயணம், கீதா பாராயணம். எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா சேவிச்சிருக்கா. லோகோ பின்ன ருச்சிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு விதமா பெருமாளை சேவிச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை சேவிச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து பல பேர் வந்து தப்த குண்டத்தில் போய் ஸ்நானம் பண்ணி சுட இன்னொரு பாகியம் இருக்கும். கீழே பார்த்தா ஜிலு ஜிலு ஜிலுன்னு தண்ணி, மேலே கொதிக்க தண்ணி, எங்கேயாவது இருக்குமா, இதெல்லாம் பகவத் கட்டாட்சம் தான். அதனால அதை சேவிச்சுட்டு அங்கே பெருமாள் ரொம்ப அழகா அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் திருமஞ்சனத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், பண்ணும்போது எப்படி இருக்கும், அலங்காரம் பண்ணணும்னு எப்படி இருக்கும், அத்தனை கோலத்திலையும் சேவிச்சு பகவானுக்கு ஹாரதி கண்டருளி நேர வந்து நம்ம
பஸ்ஸில் ஏறி வந்து இங்கே வந்தோம் சாத்துமராஜ். அது முக்கியம். வியாசருடைய குகை என்ன ஆச்சரியம்! வியாசருடைய குகை சரஸ்வதி நதி உற்பத்தமாகக்கூடிய இடம். அதான் சேஷ்டி இங்கே வந்திருக்கும். இப்போ ஒரு பெனிஃபிட் இருக்க வேண்டாமா? அதனால பகவான் என்ன பண்ணார், இன்னொரு திவ்ய தேசம் போகும்போது நம்ம தேவப்பிரயாகையும் சேவிச்சுட்டு போவோம். ரொம்ப ஆச்சரியமான இடம். கண்டமென்னும் கடிநகர் அப்படிங்கிற ஆழ்வார். இறங்கணும், நடக்கணும், ஏறணும். சுவாமி அங்கே பஸ்ஸு போகுமா அப்படின்னு கேட்டால் ஒன்று. நேபாளத்தில் நமக்கு ஓட்டினார் பாருங்க வாகனம், காரு. அவர் இங்கே கூட்டுன்னு வந்துவிட்டா அவர் அந்த பஸ்ஸை கீழே கொண்டு இறக்கி கங்கையில் ஏற்றி போயிடுவார். இப்போ இருக்கிறவருக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இருக்குமான்னு தெரியல. அதனால் நம்ம இறங்கி நடந்து ஏறி சேவிக்க வேண்டியது தான். அதனால் தெரிஞ்சிருந்தால் அவாடியை கூட்டுன்னு வந்திருப்போம். தெரியல, அவகிட்ட பாஸ்போர்ட் அது ப்ராப்ளம்லாம் இருக்குமா தெரியல. அவாடியை கூட்டுன்னு வந்திருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் ஏறி இறங்கி சேவிக்க வேண்டியது தான். அது ஆயிடுச்சுன்னா ஆச்சரியமான பெருமாள். இங்கே ரகுநாதஜி வந்திருக்கிறா. தேவாதிராஜன் தேவராஜன்னு பேர் பெருமாளுக்கு. அழகாக காட்சி கொடுப்பார். அலகனந்தா பாகீரதி சங்கமமாகக்கூடிய பிரயாக க்ஷேத்திரம் அது. தேவப்பிரயாகம்னு பேர். போகிற வழியில் ருத்ரப்பிரயாகம் வரும், கர்ணப்பிரயாகம் வரும், நந்தப்பிரயாகம் வரும். இதெல்லாம் பிரயாக க்ஷேத்திரம். ஆழ்வார்பாடு இருக்கிறது கண்டமென்னும் கடிநகர். அந்த பெருமாளை சேர்க்கணும். ரொம்ப ஆச்சரியம். ஒன்னொன்னுத்துலையும் இப்படி பகவான் நம்மளை இருக்க வைக்கிறார், அனுபவிக்க வைக்கிறார். அங்கங்க பிரசாதம். இந்த ஒன்றுமே இல்லை, ஒரு வேளையாவது பகவான் நம்மளை பட்னி இட்டாரா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பகவானுடைய கட்டாட்சம் இருந்தால் தானே சாப்பாடு அந்த வேலை கிடைச்சிருது. ஏகாதசி அன்னைக்கு கூட நமக்கு சொஃபிஸ்டிகேட்டட் ஏகாதசி தான். பகவான் நமக்கு என்னமா சேவை பண்ணார் இல்லையா? அதனால அத்தனையும் போட்டு அல்வா வேற அதில் ஏகாதசி பரமபோஜனம் அது. அதனால அத்தனை ஏற்படுத்தியிருக்கார் நமக்கு. இவ்வளோ ஒரு சௌக்கியாதிகளை கொடுத்து அத்தனை பண்ண வச்சிருக்காரு. எவ்வளோ போரும்னு சொல்கிற வரைக்கும் சாப்பாடு இல்லையா? எங்கே நம்ம அவஸ்தப்படலை, எங்கேயும் கஷ்டப்படலை. அவளும் பரிச்சாரக்காலும் எவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவாக. எங்கே இடம் நீங்கள் தளிகை பண்ணுற இடம்லாம் போய் பார்க்கணும். எங்கேயோ ஒரு சின்ன இடம் கொடுப்பான் அந்த ஹோட்டல் வழி சேர்ந்தவன். அங்கே போய் உடனே கரிகாயை வாங்கிட்டு வந்து திருத்தி பொடி அரைச்சி அத்தை பண்ணி சாத்துமது பண்ணி குழம்பு பண்ணி தளிகை பண்ணி சுட கொடுத்து சாதத்தை பண்ணி. நம்ம ஆற்றுலலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கும், மைக்ரோவன் இருக்கும், டோஸ்டர் இருக்கும் இல்லையா, பிளெண்டர் இருக்கும், அட்டகாசம் இருக்கும். ஆனால் சுமாராக தான் இருக்கும் சாட்டா இல்லையா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே ஊத்தப்பத்துலேருந்து பண்ணியிருக்கான் இல்லையா? எவ்வளவு ஒருத்தர் 3-4 சாட்டா கூட மல்டிப்ளை பண்ணி பாருங்க எவ்வளவு. அத்தனை சப்பாத்தி பூரி இதெல்லாம் எவ்வளோ பண்ணுறது கஷ்டம் இல்லையா? 2 பேர் இருந்து 2 பேர் பரிமாறணும். கரெக்டாக அந்தந்த வேலைக்கு வருதுன்னா அவாளுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஹோட்டல் ரூம் அலாட்மெண்ட் இப்போ 60 பேராக இருக்கிறதுனால எவ்வளோ நாழியாக இருக்குது. ஒருத்தர் ஒரு நின்னார்னா அவள் பேரை கூப்பிட்றதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் அவ்வளவுதான் இல்லையா? நாங்கள் ஏற்கனவே பேரெல்லாம் இந்த ஹோட்டல்காராக்கிட்ட அமிச்சு இவாக்கிட்டலாம் ஆதார் இருக்குன்னு சொன்னபடியால் அவள் விட்டா. இல்லாட்டா ஒவ்வொருத்தரும் நீங்கள் காப்பியை காமிங்க, அத்தை காமிங்க, இத்தை காமிங்கன்னா எப்போ நம்ம டேர்ன் வந்து எப்போ நம்ம ரூமுக்கு போகிறது? அதெல்லாம் அது சாமான தூக்கிறதுக்கு ஆட்காரால் சில இடத்துல நமக்கு இருந்தா, இல்லாட்டா அத்தனை பேரை தூக்கின்னு போக வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அத்தனை நம்ம பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அப்படின்னா பகவானுக்கு நம்ம ரொம்ப கட்டுப்பட்டிருக்கணும். சூரிய பகவானுக்கு முதல்ல கட்டுப்பட்டிருக்கணும் இல்லையா? அதனால ஆற்றுக்கு போனோடனே எல்லாரும் ஒரு பாயசத்தை சூரியனுக்கு அம்சம் பண்ணி இல்லையா, இவாப்ரேட் கூட ஆக விடாதீங்க அது. அதனால அது இவ்வளோ வசத்தியான திவ்யதேசத்துக்கு போனபடியால் பத்ரிகாசிரமம் முக்திநாத்துக்கு போனால் பொதுவாக ஆற்றுக்கு போனோடனே ஒரு 4 பாகவதாளை கூட்டு சாப்பாடு போடுவா. இதெல்லாம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் தான் பண்ணுறேன். நீங்கள் இது என்ன புதுசாக ஏதோ இன்னொரு இதை சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சவா 4 பேரை கூட்டு ஒரு போஜனம் போடும். ரொம்ப பஞ்சபட்சம் ஒரு ஸ்வீட்டு, ஒரு குழம்பு, ஒரு கரமேது, ஒரு சாத்தம் போடுறதுக்கு எத்தனை அடியாக இருக்கும். 4 பேர் கூட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுங்க. ஏன்னா இந்த ஒரு நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட்றதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சர்வீஸும்போம். இது என்ன ஒரு பெரிய நமக்கு நம்ம பண்ணிக்கிறதே சர்வீஸாக போயிடுது இல்லையா? 4 பேருக்கு கூட்டு சாப்பாடு கொடுங்க. அப்பேற்பட்ட பகவான் நம்மளை சேவிக்க வச்சுருக்கார். இன்னும் 2 யாத்ராக்களை பற்றி சொல்லிடுறேன். ஜூன் 21 ஜூலை 1 இது நம்ம பக்கம்தான். என்னன்னா திருப்பதி சென்னையிலேருந்து ஆரம்பித்து நல்ல லக்ஸூரியஸ் கோச்சில் அங்கெல்லாம் பஸ்ஸு பிரமாதமாக இருக்கணும், நீட்டிக்கலாம் காலெல்லாம். ஏன்னா அதுக்கு இந்த லென்த் ரெஸ்ட்ரிக்ஷன் பிரெத் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. ஒரு பஸ் கூட்டுன்னு போக போகிறோம். 15 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா. இன்னும் 6 பேருக்கு இடம் இருக்குது. என்னன்னா முதல்ல சென்னையிலேருந்து கிளம்பி திருப்பதிக்கு போயிடுவோம்.
திருப்பதியில் பெருமாளை சேவிச்சுட்டு சுவாமி உடனே தரிசனம் கொடுத்துருவாரா? திருப்பதி மட்டும் எப்போவுமே அது கிடைக்கிற வரைக்கும் பகவத் கட்டாட்சம் தான். திருச்சானூர் தாயாரை முதல்ல சேவிச்சு விடலாம், அப்புறம் அவளுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருவார். அங்கே பெருமாளை சேவிச்சுட்டு நேர பெரும்பூதூர் வந்த மாமுனி பாஷ்யக்காரரை சேவிப்போம். சேவிச்சுட்டு அங்கேருந்து கீழே காஞ்சிபுரத்தில் திருக்கச்சியில் இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் தேவாதிராஜன் விரத சிகரி சீம்னாம் சத்மவான் பத்மயோனேகேன்னு இருக்கக்கூடிய பெருமாள். ஆச்சா, அடுத்தது அஷ்டபுஜகரம்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் அஷ்டபுஜ பெருமாள். திருத்தங்கால இருக்கக்கூடிய யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஆச்சா, திருத்தங்கா தீப பிரகாஷன் விளக்கொளி பெருமாள். பக்கத்துல தூப்புல் சுவாமி தேசிகனின் அவதாரஸ்தலம். ஆச்சா, கீழே திருப்புட்குழி விஜயராகவன். ஆச்சா, சுவாமி என்ன இந்த திவ்ய தேசங்கள் சிலது எடுத்துக்கலையே? இதெல்லாம் தேசிகன் அனுபவிச்ச திவ்ய தேசங்கள். திருப்பதிக்கு தயாசதகம், ஸ்ரீபெரும்புதூருக்கு யதிராஜ சப்ததி, திருக்கச்சியான காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுக்கு வரதராஜ பஞ்சாஷத், ஸ்ரீஸ்துதி, அடைக்கலபத்து, ஞாச தசகம், திருச்சின்ன மாலை இத்தியாதி கிரந்தங்கள். அஷ்டபுஜகரம் பெருமாளுக்கு அஷ்டபுஜாஷ்டகம். திருத்தங்கா வேகாசேது, திருவெக்கா வேகாசேது, திருத்தங்கா சரணாகதி தீபிகா, திருப்புட்குழி பரமார்த்தஸ்துதி. இதெல்லாம் அனுபவித்து விட்டு கீழே வருவோம். எங்கே சுவாமி கீழே வர போறேன்? திருக்கோவலூர் தேகலீஷஸ்துதி கோபபுரி திருவிக்கிரம பெருமாள். ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். பக்கத்துல திருவஹீந்திரபுரம் இருக்கவே இருக்கு. தேவநாத பெருமாளுக்கு தேவநாயக பஞ்சாஷத், அச்சுய சயம், மும்மணி கோவை, நவமணி மாலை. ஆச்சா, அடுத்தது ரகுவீரகத்தியம், கோபால விம்சதி, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அங்கே பாட போகிறோம். அத்தனை திவ்யதேசங்களுக்கும் போய் அதை அந்த இடத்துல சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே கொஞ்சம் இறங்கணும். திருவெள்ளரை பெருமாளுக்கு பேர் என்ன? புண்டரீகாக்ஷன். அதை எங்கே கொண்டாடியிருக்கார் தேசிகன்? ஹம்ச சந்தேஷம், ஹம்ச சந்தேஷத்தை திருவெள்ளரையை கொண்டாடி இருக்கார். ஆச்சா, அடுத்தது உறையூர். உறையூர்ல யார் ரொம்ப ஃபேமஸ்? யார் பிறந்த இடம் அது? யார் அவதரித்தவர்? திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வாருடைய பிரபந்தம் அமலநாதி பிரானுக்கு தேசிகன் முனிவாகன போகம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அங்க அனுபவிச்சுட்டு நேர ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதரை அனுபவிக்க போறோம். ரங்கநாதரை கேசாரி பாதமா பாடியிருக்கார். என்ன ஸ்தோத்திரம்? பகவத் தியான சோபானம். பகவானுடைய உற்சவமூர்த்தியுடைய மணி பாதுகைகள் மேல பாதுகா சஹஸ்ரம், பின்னாடி தசாவதார சந்நிதி மேல தசாவதார ஸ்தோத்திரம். எத்தனை கிரந்தங்கள் ரங்கநாதனுக்காக இல்லையா? அதெல்லாம் அனுபவித்து விட்டு கீழே என்ன தெற்குக்கு போகிறோம். திருமாலிரும் சோலை. மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர். அழகர் இல்லையா? சுந்தரராஜன் அப்படின்னு பேர். கல்லழகரை அனுபவிக்க போறோம். கல்லழகரை பாடியிருக்கார் தேசிகன். மதுரே மதுரே விஷகிரி சார்வபௌம தைதே மைதே மகதீம். அத சங்கல்ப சூரியோதயத்தில் எடுக்கிறார் அழகர் கோவில். ஆச்சா, அழகர் கோவிலோடு முடித்து விட்டு நாம் கீழே போக போறோம். ஸ்ரீவில்லி புத்தூர். ஆண்டாள் மேல என்ன? கோதாஸ்துதி. ஆச்சா, இன்னும் கீழே போக போறோம். திருப்புல்லானி. சேது ஸ்நானம் உண்டு. வாழ்க்கையில ஒரு தடவை சேது ஸ்நானம் பண்ணியே பண்ணணும். அதுவும் அந்த பட்டர் சுவாமி என்னெல்லாம் பாவங்கள் பண்ணியிருக்கோம், என்ன பாவங்களுக்கு இந்த சேது ஸ்நானம் பர் 120 பாவங்கள் அடுக்குவர். அதில் 119 அடியன் பண்ணியிருக்கேன். அதில் அவர் சொல்றதை பார்த்தா அத்தனையும் நம்ம பண்ணியிருக்காப்லேயே இருக்கும். சேது ஸ்நானத்தை செய்துவிட்டு ஆதி ஜெகநாதன் தர்பசயன ராமனை சேவித்து தேசிகன் கொண்டாடியிருக்கார் சேதுவை. அதை முடித்து விட்டு நேர அனந்த பத்மநாபன் கேரளம். அதை எங்க கொண்டாடியிருக்கார்? சங்கல்ப சூரியோதயத்தில் அனந்த பத்மநாபனை கொண்டாடியிருக்கார். ஆச்சா, அங்கேருந்து நேர கேலிக்கட் வரைக்கும் ட்ரெயினில் வந்துவிட்டு திருப்பி பஸ்ஸை பிடிச்சிட்டு வடக்குக்கு போய், வடக்குன்னா அங்கேருந்து வடக்கு மேலக்கோட்டை அப்படின்னு கொண்டாடக்கூடிய இடம் திருநாராயணன் செல்வப்பிள்ளை அப்படின்னு தேசிகன் கொண்டாடியிருக்கார். அதனால அந்த பெருமாள் அவ்வளவு அழகா இருக்காராம். யாதவாத்ரீஷ அப்படின்னு கொண்டாடி இருக்கார். அந்த பெருமாளை சேவிச்சுட்டு 20 வருஷங்கள், கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருஷங்கள் வாழ்ந்த இடம் சத்தியகாலபுரின்னு, சத்தியாகாலம்னு பேர். அங்க
கொள்ளேகால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. கொள்ளேகால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் வரதராஜன், கோட்டை வரதராஜன் பேர். அங்கே கூர்மாசனத்தில் தேசிகன் எழுதியிருப்பார். நின்ன திருக்கோலம் சேவிச்சுட்டு சாத்து முறை பண்ணி பெங்களூரில் கொண்டு விட்டு, அவ்வளோதான். சென்னையிலேருந்து ஆரம்பித்து பெங்களூர், அதுக்குள்ளே கட்கரி ஒரு ரோடை கட்டிட்டாருன்னா அது வழியாகவே வந்து. இது 11 நாள் 10 தினம், ஒரு நாளைக்கு 2 கோவில் தான். ரோடு நன்னா இருக்கும். இதே மாதிரி தெளிகை தினம் உபன்யாசம். கொஞ்சம் வெயில் தாழ்ந்துருக்கும், எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அது சூரியனை கேட்டால் தான் தெரியும். அதனால் நன்னா இருக்கும். அது யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ வரலாம். இது ஒன்றா எடுத்தா இந்த வருஷத்துக்கு. அடுத்த வருஷத்துக்கு டென்டேட்டிவ்லி கம்போடியா, பாலி, தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம் நினைச்சோம். ஏன்னா அங்கேயும் சில கோவில்கள் இருக்குது. ரொம்ப பிராச்சீனமான கோவில், 800-900 வருஷம் கோவில். ஆனால் ரோடு கொஞ்சம் சரியில்லை இல்லையா? தெரியாமல் வந்துட்டா வேற வழி இல்லை இல்லையா? எதுக்கு தெரிஞ்சே. அதனால கம்போடியாவில் நன்னா இருக்கு. அங்கே உலகத்தின் த லார்ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷனிங் டெம்பிள், லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெம்பிள் ஸ்ரீரங்கம், நான் ஃபங்க்ஷனிங் அங்கோர்வாட். எல்லாம் சொல்றது கைமர் டைனஸ்டின்னு அந்த காலத்து உண்டு. அதுக்கெல்லாம் முன்னாடி கட்டின கோவில், பெருமாள் கோவில் அது. ஆனால் ஸ்ரீசக்கர வடிவில் இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய கோவில், நடந்துகிட்டே இருக்கணும். ஆர்கிடெக்சரும் பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஆர்கிடெக்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஹிஸ்ட்ரியும் எக்ஸ்பிளைன் பண்ணி, ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டும் பார்த்து அப்படி அங்கே அனுபவித்து. தாய்லாண்டில் சில பிராச்சீன கோவில்கள் உண்டு. ஏன்னா தாய்லாந்து வந்து பல விஷயங்களுக்கு ஃபேமஸாக இருந்தாலும் நமக்கு ஹிஸ்ட்ரியில் முக்கியமாக அது இதிகாசத்துக்கு தான் ஃபேமஸ். அதை முடிச்சுட்டு கீழே பாலி, இந்தோனேஷியான்னு இருக்கு இல்லையா? இந்தோனேஷியா incidentally today as per census is one of the densely populated Islamic countries. Islamic country அது. It is an archipelago. It is a group of 16,000 islands with its capital as Jakarta. ஜகார்த்தாக்கு 2012-13 2 வருஷம் உபன்யாசம் பண்ணியிருக்கேன் போய். ஆனால் இப்போ நம்ம போது ஜகார்த்தாவில் பாலி, அது ஒரு தீவு. அதனால் பாலியில் பிராச்சீன கோவில்கள்லாம் உண்டு. அங்கே போயிட்டு வரப்போகிறோம். அதனால் அது இன்னும் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியல. அப்போ அதுதான் எதுவுமே தெரியல. அடுத்த வருஷம் 12 மாதத்தில் எப்போ வேணாலும் இருக்கலாம். அதனால் அப்போ நிச்சயமாக டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவோம். எல்லாரும் கலந்துக்கணும். இந்த தேசிக அனுபவ யாத்திராக்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் தாராளமாக பண்ணலாம். இதில் எப்படி ஆகிடுறதுன்னா, இந்த நான் சொன்ன இந்த தேசிக அனுபவ யாத்திராவில் ராமானுஜர் தேசிகன் 2 பேருடைய ஜன்மஸ்தலங்களுக்கும் போய்டும். ஸ்ரீபெரும்புதூர், தூப்புல். அவருக்கு 1000 வருஷம் ஆறுது, இவருக்கு 750 வருஷம் ஆறுது. 4 மாநிலங்களுக்கும் போய்டும். ஆந்திரம், தமிழகம், கேரளம், கர்நாடகம் ஆயிடுதா. 3வது சோழ நாட்டு திவ்ய தேசங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், திருவெள்ளரை, உறையூருக்கு போய்டுறோம். தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், அஷ்டபுஜகரம், திருத்தங்கா, திருவெக்கா, திருப்புட்குழி சேவிச்சுடுறோம். அதே மாதிரி பாண்டிய நாட்டு திவ்யதேசமாக இருக்கக்கூடிய திருமாலிரும்சோரை, திருப்புல்லானி, ஸ்ரீவில்லிபுத்தூர் சேவிச்சுடுறோம். மலை நாட்டு திவ்யதேசமாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் சேவிச்சுடுறோம். வடநாட்டு திவ்யதேசமாக இருக்கக்கூடிய திருப்பதியை சேவிச்சுடுறோம். அபிமான ஸ்தலமாக இருக்கக்கூடிய மேலக்கோட்டை, சத்தியாகாலம், தூப்புல், ஸ்ரீபெரும்புதூர் இத்தியாதிகள்லாம் சேவிக்க போகிறோம். அதனால் இது ஒரு கண்டென்ஸ்டு 108 திவ்யதேசத்துக்கு இது ஒரு சின்ன பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி. அதனால் அது ஒரு இது இருக்குது. வேணுங்கிறவா அது பின்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அன்றைக்கி சொன்னால் யாரெல்லாம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாளோ அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே ஊருக்கு போனோன்னே மெதுவாக மெயில் அனுப்புங்க, அவள் ட்ரான்ஸ்ஃபர். அதனால் நீங்கள்லாம் அத்தனை பேரும் இவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணியிருக்கேள். ரொம்ப கோஆப்ரேஷன். அடியேன் இவ்வளோ யாத்ராக்கள் போன ஒரு சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன். இவ்வளோ கூட்டுன்னு போனதில் எல்லாமே ரொம்ப ஃபேர்லி கம்ஃபர்டபுளாக இருக்கும். சவுத்தெல்லாம் போயிட்டால் ரோட்ஸ் பிரமாதமாக இருக்கும், அதெல்லாம் ப்ராப்ளமே இருக்காது. இவ்வளோ ஒரு அன்சர்டனிட்டியோடு இருக்கக்கூடிய யாத்திராவை கூட பகவான் நமக்கு சர்டனிட்டியோடு ஏற்படுத்திவிட்டார். பெருமாளுக்கு 50% கிரெடிட் கொடுத்துடலாம், 50% உங்களுக்கு தான். ஏன்னா அத்தனை பேரும் அவ்வளோ ஒரு கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன், ஒரு குடும்பம் மாதிரி பழகிறோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஆங்களில் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறதே இப்போ கஷ்டம் இல்லையா? ஒரு ரிலேட்டிவ்ஸ் மீட் பண்ணிக்கிறதே ஒரு கல்யாணம் நடந்தால்தான். அப்படின்லாம் இல்லாமல் 11 நாள் ஒரு குரூப்பாக, ஒரு குடும்பமாக பழகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அத்தனை பேரும் நீங்கள் இருந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கோஆர்டினேஷன் ஜாஸ்தி, கோஆப்ரேஷன் ஜாஸ்தி. இல்லாட்டா சுதர்ஷன் சுஜாதாவாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது.
we are completely dependent on the yatri's cooperation. நீங்கள்லாம் நன்னா இருக்குன்னு சொன்னாதான் எங்களுக்கு சந்தோஷமே. இது இல்லை அது இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னால் எல்லாம் ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் இல்லையா? பகவான் நமக்கு என்ன ஷோடசா இது அர்த்தபாகுன்னு எல்லா கையுமா கொடுத்து வச்சிருக்க இல்லையா? நம்மளும் ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்து ஒருத்தரும் கோஆப்ரேட் பண்ணிக்கள், தப்பு சொல்லாமல் இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி, உங்கள் பொறுமை பெருமை அத்தனைக்கும் பல்லாண்டு பாடி. நமக்கு வாகன ஓட்டுநர்கள் அவா இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியுமா? அத்தனை பேரும் நன்னா ஓட்டி நமக்கு வச்சிருக்கா. கைங்கரிய பராடு அவ்வளோ பேர் பண்ணியிருக்கா. ஆஸ் யூஷுவல் நம்ம பாகவதோத்தமாளுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷன் ஒரு சாத்து முறைக்காக அவாவாளால் முடிஞ்ச எல்லாத்தையும் திரட்டி சாந்தி ஜெகநாதன் எல்லா சுவாமிகளும் சேர்ந்து எவ்வளோ ஒரு கோஆப்ரேஷனோட எல்லாம் பண்ணியிருக்கா. எல்லாருடைய அனுமதி, எல்லாருடைய ஒரு கான்ட்ரிபியூஷனோட. அதனால் அவளுக்கு ஒரு பல்லாண்டு பாடி. ஹோட்டலில் இருந்தவா அத்தனை பேர் எல்லா ஹோட்டல்ஸும் கோஆப்ரேட்டிவாக இருந்தா அவளுக்கெல்லாம் பல்லாண்டு பாடி. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு யாத்திரா இருக்குது. நாளை காத்தால் இதில் என்ன ஒன்றுன்னா அப்புறம் சுதர்ஷன் கிளியராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுப்போம், யார் யார் இதுக்கு டீட்டெயில்ஸ் ரீகன்ஃபார்ம் பண்ணிப்போம். யார் யார் நாளைக்கு ரிஷிகேஷத்துலேருந்து தில்லி ராஜதானி வரைக்கும் கூட வர போகிறா, யார் நடுவழியிலேயே தெஹ்ராதூன் இறங்கி போயிடுறா, ரிஷிகேஷத்துலேருந்து தில்லி வரவாளுக்கு எத்தனை பேருக்கு ட்ரெயின், எத்தனை பேருக்கு ஃப்ளைட். சில பேர் என்ன பண்ணிடுறான்னா நாளைக்கு தில்லியில் தங்கிட்டு உறவினர்கள் வீட்டில் இருந்து 2 நாள் விட்டுட்டு போகிறா. அவளை தில்லியில் ஒரு இடத்துல கொண்டு விட்டுருவோம், அவள் அங்கேருந்து போய்க்கலாம். மெட்ரோ இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, ஒரு காமன் பாயிண்ட் நல்ல இடமா கொண்டு விட்டுருவோம். சில பேர் நாளைக்கே வாகனம் எடுத்துக்கிறா, விமானம். அதனால் என்ன விமானம் அர்லியஸ்ட் ஃப்ளைட் இப்போ சில பேருக்குலாம் 4 மணிக்கு இருக்குது, சில பேருக்கு 5 மணிக்கு இருக்குது. நாங்கள் ஆனால் முன்னாடியே சொல்லிட்டோம், ரொம்ப சீக்கிரம் 1 மணி 2 மணி 12 மணிக்கெல்லாம் பண்ணிவிட்டா நம்ம கையில் இல்லை. ஏன்னா நம்ம ரிஷிகேஷ்லேருந்து தில்லியுடைய வெளிப்புறம் வரைக்கும் வேகமாக போயிடலாம். தில்லிக்குள்ளே போனோம்னா அது 2.5 மணி நேரம் ஒதுக்கி வைக்கணும். சுவாமி நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா, முன்னாடி சொன்னால் என்ன பண்ணுறது, முன்னாடி இருக்கிறவங்க போக மாட்டேங்கிறானே. அதனால் யார் யாருக்கு விமானம் எப்போன்னு பார்த்துக்கிட்டோம், அதுக்கேற்றாப்புல விமான நிலையத்துக்கு போக வேண்டிய வண்டி, ரயில் நிலையத்துக்கு போக வேண்டிய வண்டி அப்படின்னு ஏற்படுத்திடுவோம். இங்கேருந்து புறப்பட்டு போகிற வாழ்க்கை ஏதாவது ஒரு இடம் பார்த்து வைப்போம். நாளை கார்த்தாலைக்கும் மத்தியானத்துக்கும் அதாவது என்ன டிஃபனோ எல்லாருக்கும் கொடுத்துருவோம், பேக் பண்ணி கொடுத்துருவோம், இல்லாட்டா எடுத்துன்னு வந்துடுவோம், வர வழியில் சர்வ் பண்ணிவிடுவோம். ராத்திரிக்கு முன்னாடியே சொன்னாப்புல நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இனிமேல் தளிகை பண்ணுறவா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருவா. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் சாண்ட்விச்சோ இல்லாட்டா ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் வழி நாளைக்கு ராத்திரிக்கு. அது என்னங்கிறத டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி எல்லோரும் நாளை காத்தால வைக்க எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். இதுதான் இன்னைக்கு பிளான். அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத இவா கொஞ்ச நாள் ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துப்பா. அது ஆன கையோட சொல்லும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.